ஜோதிடம் ஒரு கடல், சாதாரண கடல் இல்ல, பெருங்கடல், சமுத்திரம். எவ்வளவு தேடி எங்கெங்க போய் எவ்வளவு எடுத்தாலும் இன்னும் அது என்ன சொல்லுது, நீ எடுத்தது எவ்வளவு, கடுகளவு எடுத்திருக்கிற, உலகளவு இருக்கு அப்படின்னு அந்த ஜோதிடம் நமக்கு சவால் விட்டுக்கிட்டு தான் இருக்கே தவிர அதை முற்றிலும் உணர்ந்து இந்த உலகத்திற்கு சொன்னவர்கள் யாருமே கிடையாது. நம்மளுடைய ஜோசியரோட பங்கு எல்லா இடத்துலயுமே இருக்கு. தனி மனித ஜாதகங்களுக்கு மட்டும் கிடையாது. நீங்க நினைச்சா எது வேணா பண்ணலாம். தொழில் ஒண்ணு புதுசா ஆரம்பிக்கிறோம், ஒரு குழந்தை ஸ்கூல்ல சேர்த்துறோம், ஒரு வெளியூர் பிரயாணம் போறோம், எல்லாமே இந்த அரசு ஊன் அப்படிங்கிறது 200% வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். 108 சோழிகளை வச்சு அந்த தற்காலிக பிரசனத்தின் மூலமாகவும் தீர்வுகள் தர முடியும். அந்த இடத்துக்கு வரும்போது அந்த வைப்ரேஷனுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை நம்மளால தெளிவா கொடுக்க முடியும். உடம்புல இருக்கிற எல்லாமே பஞ்சபூதங்களால் ஆனதா. உங்க ஜாதகம் நீங்க ஜோதிடம் எடுத்தா கூட நீர் ராசி, நெருப்பு ராசி, காற்று ராசி, நிலராசி இருக்கு. இந்த ஆகாயம் எங்க இருக்குன்னு கேட்டா அதுதான் நடுவுல இருக்கு, அதுதான் மனசு. நவகிரகா வழங்கும் ஜேம் மைத்ரி பிரசன்ஸ் இரண்டாவது மாத ஜோதிட கருத்தரங்கம். டைட்டில் ஸ்பான்சர்ட் பை நவகிரகா, பவர்ட் பை பேலன்ஸ் தியரி, தி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜி, சரவணன் சோமசுந்தரம், தி சைல்ட் ப்ரோஸ், கனிமொழி சந்தோஷ். சில கற்கள் மூலமாக எப்படி மாத்த முடியும், அது எப்படி மாத்துது, அதை நம்ம கொஞ்சம் சயின்ஸா பார்க்க போறோம். கிளியர். 5வது விடயம் என்ன அப்படின்னா, எண்கள் மூலமாக உங்க விதியை மாத்த முடியுமா? எஸ். எப்பயுமே நான் திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் தான், எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன், உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன். எவ்வளவு பெரிய கதவுக்கும் சின்ன சாவி தானப்பா. அப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு சின்ன சொல்யூஷன் மோர் தென் எனஃப். நம்மளா போட்டு ஏன் கவலைப்பிக்கணும்? இவ்வளவு பெரிய கதவு இருக்குன்னு இவ்வளவு பெரிய சாவியா பண்ணிட்டு இருக்காங்க. 6 அடி கதவுக்கு 6 அடி சாவியா கொடுக்குறாங்க. 1/4 இன்ச்சு கூட எல்லா சாவியை போட்டு தானே திறக்கிறோம். அப்ப இவ்வளவு பெரிய வாழ்க்கை பிரச்சனைக்கு சின்னூண்டு ஒரு விஷயம் போதும். ஆனா அந்த சின்னூண்டு விஷயத்தையும் எப்படி கரெக்டா பண்றோம் அப்படின்றதுல மட்டும்தான் உங்களால் விதியை வெல்ல முடியக்கூடிய சூட்சமத்தை நீங்கள் கையாள முடியும் அப்படின்றதுதான் ஜோதிடம் சொல்லக்கூடிய அளப்பரிய விஷயம். நீங்க உடனே பகுத்தறிவாளரா இருங்க, இல்ல வேற யாரா இருந்துங்க, உடனே போய் கோயில உட்காந்துட்டா விளக்கு போட்டா விதி மாறிடுமா? அப்ப நாங்கெல்லாம் மாறி இருக்கணுமே, அப்ப ஏன் மாறல? அவர் சொன்னாரு 2000 ரூபாய் வாங்கினாரு, பழிக்கல. இவங்க சொன்னாங்க 2000 ரூபாய் வாங்கினா பழிக்கல. இவங்க 50,000 ஏமாத்திட்டாங்க. திரும்ப 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 இதே மாதிரி நிறைய குற்றச்சாட்டு ஜோதிடத்துக்குள் வந்துட்டே தான் இருக்கு இல்லையா? அப்போ முதல்ல 2 விஷயம் நான் அடிக்கடி ரொம்ப நாளா ஒரு விஷயத்த யோசிப்பேன். இன்னைக்கு கொஞ்சம் நேரம் நிறைய தான் எடுத்துக்க போறேன். உங்க விதி இதை பாருங்க, வேற வழி இல்லை. ஏன்னா நானும் சொல்லிட்டேன், என் வீட்டுல நான் பேசும்போது நான் ஹாப்பியா தானே பேசுவேன். அப்போ ஒண்ணுமே இல்லை. என்னன்னா, முதல்ல உங்களுக்கு நான் புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு உளுந்த வடை அடைக்கணும்னு வச்சுக்கோங்க. பசி நேரம் வேற, அதனால கரெக்டா சொன்னா கரெக்டா இருக்கு. 4 மணி 5 மணி ஆச்சு. ஒரு உளுந்த வடைக்கு என்ன வேணும் இன்கிரீடியன்ஸ் அப்படின்னா 7 மணி ஆச்சு. ஓகே, என்ன இன்கிரீடியன்ஸ் பாருங்க, மணி கூட தெரியாம நான் ஜோதிடத்துல மூழ்கி உட்காந்துருக்கேன். என்ன இன்கிரீடியன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? உளுந்து வேணும் மேடம், அப்புறம் மிளகு வேணும் மேடம், அப்புறம் உள்ள மானே தேனே பொன்மானே எல்லாம் வெங்காயம் கடுகெல்லாம் வேணும். ஓகே, அதுக்கப்புறம் நல்ல எண்ணெய் வேணும். நீங்க அந்த உளுந்த வடையை ரோடு கடையில சாப்பிட்டாலும் அதே உளுந்த வடை தான், நீங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் அதே உளுந்த வடை தான், நீங்க அது 4 நாள் வச்சு சாப்பிட்டாலும் அதே உளுந்த வடை தான். கிளியர். வடை மாறல, வடையோட சைஸ் மாறல, இன்கிரீடியன்ட் மாறல. அப்ப அந்த இடத்துல ஒரு இடத்துல சாப்பிட்டா உங்களுக்கு வயிற்று பிரச்சனை வருது, ஒரு இடத்துல சாப்பிட்டா உங்களுக்கு வயிற்று பிரச்சனை வரல, ஒரு இடத்துல சாப்பிட்டா சூப்பரா இருக்கு. அப்ப எது இந்த இடத்துல தீர்மானிக்குது? உளுந்த வடையா தீர்மானிக்குது? குவாலிட்டி. எஸ், குவாலிட்டி தீர்மானிக்கல. எந்த எண்ணெயில போடுறாங்க, எதை பண்றாங்க, கரெக்டான பதத்துல எடுக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்போ ஜோதிடம் பொய்யல்ல, ஜோதிடம் சொல்பவர்களும் பொய்யல்ல. அதை கரெக்டா எவ்வளவு உள்வாங்கிக்கிறாங்க, அது நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் அதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்ட மக்களுக்கு விதியை வெல்வதற்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் குடிக்கிறது. அதை புரிந்து கொள்ளாம இருக்கிற நீ சொல்லு பார்ப்போம். இந்த ஜாதகப்படி ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு கையை காமிச்சிட்டு, டாக்டர் கையெல்லாம் பாக்குறீங்க, 500 ரூபாய் ஃபீஸ் வாங்கிட்டீங்க, சொல்லுங்க பாப்போம் எனக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு கேட்பீங்களா? போனோடனே எனக்கு தலை வலிக்குது, வயிற்று வலிக்குது, வாந்தி வருது, பேதி இதெல்லாம் சொல்லுவீங்க. ஆனா ஒரு ஜோசியக்காரர்கிட்ட இது வரைக்கும் யாராவது சொல்லுங்க, கட்டத்தை நல்லா பாருங்க, என் கட்டம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க, ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நாங்க உங்களுக்கு ஃபீஸ் கொடுக்கறதா வேணாங்கன்னு முடிவு பண்றோம் அப்படின்ற மாதிரி எப்பயுமே இந்த சுய பரிசோதனைக்கு உட்படுதல் அப்படின்றது எங்களை மாதிரி எல்லா ஜோதிடருக்கும் இயல்பா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஆனா இப்போ நான் சொன்ன இந்த 5 விஷயமும் ஜோதிடத்துக்குள் இருக்கா? இருக்கு. ஆனா இந்த 5 விஷயத்தும் தான் உலக அறிவியல் உங்க வாழ்க்கையை செழுமைப்படுத்துவதற்கு கொடுக்கக்கூடிய ஒரு டூலா இருக்கு. நீங்க சொல்லுவீங்க, இப்ப திடீர்னு உட்காரீங்க, நான் மேனிஃபெஸ்டேஷன் பண்றேன், நான் 555 பாக்குறேன், இன்க்ளூடிங் மீ, நானே நம்பர் நிறைய கொடுத்துருக்கேன், நான் 555 பாக்குறேன், நான் ஏஞ்சல் நம்பர் பாக்குறேன், நான் 55 நாள் எழுதி நான் பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணா எனக்கு ஆடிக்காரே கிடைச்சிடும். அதுக்கு ஒரு காலையில 4 மணில இருந்து 5 மணிக்கு உட்காந்து ஒரு 50,000 ரூபாய் ஆட்டை போடும். அதெல்லாம் பண்ணா கரெக்ட். அதே மாதிரி ஏன் இந்த கல்
மிஷ்கின் போட்டிருக்காரு, விஜயோட பையன் போட்டிருக்காரு, வித்யாவும் போட்டிருக்கா, நோட் பண்ணிக்கோங்க. எல்லாரும் இந்த இதை வந்து போட்டிருக்காங்க. இது போட்டா உடனே வந்துரும். நவரத்ன கல்கள்லாம் பொய். அதெல்லாம் வந்து ஏமாத்துறாங்க. அதான் 2000 3000 ஃபாரின்ல போட்டிருக்காங்க. ஓகே. நம்பர்ஸ் எழுதுறாங்க. ஏஞ்சல் நம்பர் பார்த்தா உடனே ஏஞ்சல் வந்து உங்ககிட்ட கொடுத்துரும். இந்த ஏஞ்சல் நம்பரு, இந்த இந்த கல்லு, இந்த நீங்க சொல்ற அத்தனையும் கண்டுபிடிச்சது யாரு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டீங்கன்னா பேஸ் எங்க இருந்து வரும்? இங்க சொல்லக்கூடிய, இங்க நாங்க கொடுக்கக்கூடிய பரிகாரத்துல இருந்தா ஒரு இது இவ்வளவு கெத்தா ஆய்வா 17 வருஷம் ரிசர்ச் பண்ணதுல அடிச்சு சொல்ல முடியும். உண்மையை சொல்லணும்னா எப்பயுமே நான் அடிக்கடி சொல்லுவேன். இப்ப நான் ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயம் சொன்ன பின்னாடி நான் நிறைய சயின்ஸ் பேச போறேன். நான் சின்னதா ஃபர்ஸ்ட் முடிச்சிடறேன். ஃபர்ஸ்ட் நீங்க கோவில் தான், ஐயோ நான் அதெல்லாம் இல்ல, நான் எனக்கு வந்து மைண்ட் செட் ஆயிடுச்சுப்பா, நான் கோவிலுக்கு போனாதான் எனக்கு பரிகாரம், என் விதி கோவிலுக்கு மாறினாதான் போனாதான் சரியாகும் அப்படின்னு நினைக்கிறீங்க. நீங்க எந்த பிரச்சனையும் நடத்துக்கோங்க. இந்த வீடியோ நீங்க யார் வேணா பாத்துக்கோங்க. இப்ப நீங்க பாக்குற இந்த நேரத்தில் உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, நான் ஒரு 5 கோவில் சொல்றேன். அந்த 5 கோவிலுக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு வந்து எண்ணி 51 நாளில் உங்களுடைய விதி மாறவில்லை என்றால் வித்யா வந்து கேளுங்க. நான் ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறேன். கிளியர்? நான் சொல்ற மாதிரி நான் சொல்ற இடத்துல உட்காந்து இதை பண்ணிட்டு வரணும். பண்ணிட்டு வந்துட்டு அதை நீங்க பண்ணிட்டீங்க, உங்களுக்கு விதி மாறலை என்றால், ஏன்னா இதெல்லாம் உட்காந்து டேட்டா அனலைஸ் பண்ணி அனுப்பி 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 ஒவ்வொரு ஜோதிடரும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிகாரம் என்பது அவர்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொடுக்கக்கூடிய பரிகாரம். சும்மா சாதாரண பரிகாரம் இல்ல. உங்களை மாதிரி 100 பேர் 200 பேர் 500 பேர் 1000 பேர் 2000 பேர் 10,000 பேர் ஜாதகம் பார்த்து 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 பைத்தியமாயி எதை கொடுத்தா பித்தந்தில் உங்களுக்கு நீங்க சரியா பண்ணீங்களோ ஒவ்வொரு ஜோதிடர்களும் சவர தந்துட்டு இப்படியே நிக்க வேண்டியதான் வேலையாவே இருக்கு. அதுதான் உண்மை. ஆனா இப்ப நான் சொல்றேன்ல மேம், எது பண்ணாலும் என் விதி மாறவே மாட்டேங்குது. எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு விஷயம் தான்ப்பா. எப்பயுமே நம்ம சொல்றதான், போனதெல்லாம் போயிட்டு போகுது, இனிமே நான் ஜெயிப்பேனா? யாரா இருந்தாலும் கேட்கக்கூடிய முதல் கேள்வி அதுதான். சரி மேடம், சரியில்லை, ஓகே போச்சு, இனிமேவாவது நான் ஜெயிப்பேனா மாட்டேனா? எனக்கு வாழ்க்கை ஜெயிச்சிருவேனா? எனக்கு கிடைச்சிருமா? எனக்கு கல்யாணம் ஆயிடுமா? எனக்கு வேலை கிடைச்சிருமா? எதிர்காலத்தை பத்தி தான் கேட்டே இருக்கீங்க. சோ எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய நியூ பிகினிங் எல்லாம் இண்டிகேட் பண்ணக்கூடிய பிளானட் என்ன? அதுதான் புதன். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தான். ஏன்னா என்னோட இப்ப நீங்க நிறைய யூடியூப் பார்த்து ஜோசியக்காரங்களை ஆயிட்டீங்க. அதனால நான் உங்களுக்கு கேப்சூல் மட்டும் கொடுக்குறேன். சோ புதன் தான் நியூ பிகினிங்கை இண்டிகேட் பண்ணக்கூடியவர். அப்ப புதனை வந்து இருக்கக்கூடிய, புதனுடைய ஆதிக்கமா இருக்கக்கூடிய தளத்துல போய் நீங்கள் வழிபாடு செய்தீர்களே ஆனால், எப்பேற்பட்ட உங்களுக்கு வரவேண்டிய வாய்ப்புகள் நின்னு போனாலும் என் மீனாட்சி உங்களுக்கு கொடுத்துருவா. இது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனாலதான் பஞ்சபூதங்களுக்கு என்று ஒரு தலம் உண்டு. ஏன் இந்த பஞ்சபூதங்களை இயக்கணும் அப்படின்னா, இந்த உடம்பே பஞ்சபூதங்களா ஆனதான். இந்த சயின்ஸ் எல்லாம் பேசினா அது ரொம்ப நாள் ஆகும். இருந்தாலும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். உடம்புல இருக்கிற எல்லாமே பஞ்சபூதங்களால் ஆனதா. உங்க ஜாதகம் நீங்க ஜோதிடம் எடுத்தா கூட நீர் ராசி, நெருப்பு ராசி, காற்று ராசி, நிலராசி இருக்கு. இந்த ஆகாயம் எங்க இருக்குன்னு கேட்டா அதுதான் நடுவுல இருக்கு. அதுதான் மனசு. அதனாலதான் மன ரீதியாக நீங்க நம்பி ஒரு ஜோதிடர் நம்பி நீங்க கோவிலுக்கு போறீங்க. உங்களுடைய நம்பித்தானே, என் பிள்ளை நம்பி வந்துட்டானே அந்த கடவுளும் உங்களுக்காக பிரார்த்தனைக்கு செவி சாய்க்கிறார். நீங்க நம்பாம, ஜோதிடர் நம்பாம, உங்களை நம்பாம போகக்கூடிய கடவுளை நம்பாம போனீங்கன்னா அங்க எதுவும் பரிகாரமும் பழிக்க போறது இல்ல. இதைத்தான் இன்னைக்கு இருக்க ஒரு அறிவியல் என்ன சொல்றது? மேனிஃபெஸ்டேஷன். நீங்க நம்பணும். இதைத்தானே நாங்க பரிகாரம்னு சொல்றேன். அதை வந்து நீங்க அதெல்லாம் பொய், பரிகாரம் பண்ணா பொய், அது பொய், இது பொய்னா என்ன அர்த்தம்? அப்ப இந்த நிமிஷத்துல இருந்து எழுதி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு 5 பஞ்சபூத தலங்கள் கொடுக்குறேன். அந்த 5மே ஒரே ஊர்ல இருக்கு. உங்களுக்காக வந்து அலையெல்லாம் வைக்கல. அந்த ஊருக்கு போ, சிதம்பரத்துக்கு போ, நீ வந்து காளகஸ்தி போலாம் அலைய வைக்கல. நேரம் அங்கிருந்து மதுரைக்கு பஸ் பிடிச்சு போங்க. ஒரு 5 கோவிலுக்கு ஒரே நாளில் 5 கோவிலும் தரிசனம் செய்ய வேண்டும். டீலா? இந்த டீல் ஓகேனா அடுத்த 51 நாள் உங்க வாழ்க்கை மாறாட்டி என்கிட்ட வந்து கேளு. கிளியர்? நான் ஆல்ரெடி சொல்லி வச்சுட்டேன். அவ சொல்லிட்டா அந்த 51 நாள்ல வாழ்க்கையை மாத்திருவேன். ஓகேவா? முதல்ல நீங்க போக வேண்டிய இது, நான் யாருக்கு சொல்றேன்? கோவில் பரிகாரம் போனாதான் என் வாழ்க்கை மாறும் நினைக்கக்கூடிய ஆட்களுக்கு முதல்ல மதுரையில இருக்கக்கூடிய நில வீடு, நில தத்துவத்துல இருக்கக்கூடிய இன்மையில் நன்மை தருவார் கோவில். அந்த கோவில்ல போயிட்டு வந்து வடக்கு பக்கம் பார்த்து, கோவில்லாம் போய் எல்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துட்டு வடக்கு பக்கம் பார்த்து அமர்ந்து உங்களுக்கு எது தேவையோ, இப்ப கல்யாணம் ஆகணுமா, இல்ல குழந்தை பிறக்கணுமா, இல்ல வேலை கிடைக்கணுமா, உங்களுக்காக எது தேவையோ அங்க போயிட்டு நீங்க வந்து ஆராய்ச்சி எல்லாம் பண்ணக்கூடாது. கேட்க போறது கடவுள்கிட்ட, யூனிவர்சிட்ட கேட்க போறோம். ஏன் வடக்கு பக்கம் பார்க்கணும்ன்ற அடுத்த மீட்டிங்ல நான் வாஸ்துபடி பேசுறேன். இப்போதைக்கு வடக்கு பக்கம் அமர்ந்து உங்களுக்கான தேவை என்னவோ அதை நல்லா பிரீத் ஹோல்ட் பண்ணும். நல்லா உங்களுடைய மூச்சை இழுத்து நிப்பாட்டி உங்களுடைய என்ன அலைகளை அந்த இடத்துல உட்காந்து, எனக்கு இது வேணும், இதை நீ குடு, இதை கொடுத்தா உனக்கு நான் ரிட்டர்ன் இதை கொடுப்பேன்னு வேண்டிட்டு வாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அங்கிருந்து அப்படியே லைட்டா கிளம்பி வந்தீங்கன்னா செல்லூர் இருக்கும். மதுரையில தான் இருக்கு அந்த ஏரியாவும். அந்த செல்லூர்ல போயிட்டு திருவாப்புடையார் கோவில், அந்த கோவில்ல போயிட்டு கிழக்கு பக்கமாக பார்த்து, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கிழக்கு பக்கமா பார்த்து உட்காந்து இதே மாதிரி ஃபுல்லா நமஸ்காரம் எல்லாம் பண்ணிட்டு வந்து அந்த கிழக்கு பக்கமா உங்களுக்கு எந்த இடம் தோதுபடுதோ அந்த இடத்துல உட்காந்துட்டு
உங்களுக்கு என்ன வேணுமோ, அந்த கோவில் என்ன வேணுங்களோ அதே உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வேண்டி விட்டு அப்படியே திரும்ப அப்படியே ரிட்டர்ன் வந்தீங்க அப்படின்னா தெற்கு மாசி வீதி வருவீங்க. நல்லா ஃபுல்லா ஜேன்னு இருக்கக்கூடிய ஏரியா. தெற்கு மாசி வீதியில வந்துட்டு திருவாலையப்பர் கோவில் இருக்கும். அந்த கோவில்ல போய் உட்கார்ந்து மேற்கு பார்த்து உங்களுடைய கோரிக்கையை வைத்துவிட்டு அப்படியே திரும்ப அப்படியே கீழ வந்தீங்கன்னா தெப்பக்குளம், மாரியம்மன் கோயில் தெப்பக்குளம் இருக்கக்கூடிய இடம் முத்தீஸ்வரர் கோவில். முத்தீஸ்வரர் கோவில்ல போய் தெற்கு பார்த்து அமர வேண்டும். முத்தீஸ்வரர் கோவில்ல தெற்கு பார்த்து அமர்ந்து உங்களுடைய வேண்டுதலை கிட்டத்தட்ட 33 தடம், எத்தனை தடவை? 33 தடம் உங்களுடைய மனதுல நீங்க திரும்ப 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 ரிப்பீட் பண்ணி பிரீத்தை ஹோல்ட் பண்ணி சொல்லிட்டு கடைசியான ஆகாய தத்துவமா விளங்கக்கூடிய பழைய சொக்கநாதர் கோவில்ல வந்து அந்த மீனாட்சியும் சிவனையும் பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு, அப்பா இத்தனை பெட்டியும் சொல்லிட்டு உங்ககிட்டயும் சொல்றேன், பார்த்துக்க என் வாழ்க்கையை சரி பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு வந்து பாருங்க. எண்ணி 51 நாளுக்குள்ள வாழ்க்கை மாறவில்லை என்றால் வித்யா ஜோசியத்தை விட்டுருவா. ஓப்பன் சேலஞ்ச். ஓகே. ஆனா இதே மாதிரி உட்காந்து நீங்க பண்ணணும். பண்ணிட்டு வந்தால் இயல்பாகவே உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் கண்டிப்பாக கிடைத்தே தீரும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது வந்து கோவில் மட்டும் கான்செப்ட், போவேன் எனக்கு கோவில் போனாதான் எனக்கு மைண்ட்ல இருக்கும் அப்படின்ற மாதிரியான விடயங்கள். ஓகே. இப்ப நான் திரும்ப ஆல்ரெடி நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். மந்திரம்னா என்ன? உடனே வந்து சமஸ்கிருதத்தை சொன்னாதான் மந்திரம் பழிக்கும், தமிழ்ல சொன்னா மந்திரம். அடுத்து அந்த கான்ட்ரவர்சிக்குள்ள போகாதீங்க. நான் சொல்ல மாதிரி மனதை திடைப்படுத்தக்கூடியதுதான் மந்திரம். நீ நல்லாருன்னு சொன்னீங்கன்னா அதான் மந்திரம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வார்த்தைகள் மாயம் செய்யும். ஒருத்தவங்களை பார்க்கும் போதே அவங்ககிட்ட பேசினாலே ஐயோ இவங்ககிட்ட பேசிட்டே இருக்க மாட்டோமோன்னு தோணும். ஒருத்தவங்களை வந்தாலே ஐயோ இவங்ககிட்ட பேசணுமான்னு தோணும். அப்ப அவங்க எதுவுமே ஷேக் பண்ணல உங்களை, ஆனா உங்க மைண்ட் ஏதோ ஷேக் பண்றாங்க. அப்ப எது? இதுக்கு முன்னாடி பேசின வார்த்தைகளா இருக்கலாம், இல்ல அவங்க உங்ககிட்ட காட்டின ஒரு சத்தமாக இருக்கலாம், ஏதோ ஒண்ணு. அப்போ ஒருத்தவங்களை பார்க்கும் போதே உங்களுக்குள் அவங்களுடைய எனர்ஜி உங்களோட கனெக்ட் ஆகி ஒரு விஷயத்தை இயக்குது அப்படின்றது உண்மைன்னா உங்க வாயிலிருந்து உச்சரிக்கக்கூடிய இந்த மந்திரங்கள், நான் மந்திரங்களுக்கு நிறைய ஒரு டெஃபினிஷன் எல்லாம் கொடுத்துருக்கேன். அது இந்த மாதிரி உச்சரிக்கணும், அதெல்லாம் பின்னாடி வேணா லிங்க்ல அடுப்ப சொல்றேன், பாத்துக்கோங்க. பட் ஸ்டில் இப்போ நீங்க இல்ல மேடம் என்னால இவ்வளவு எல்லாம் செலவு பண்ணி, நீங்க பெரிய பட்ஜெட் தான் சொல்றீங்க, மதுரைக்கெல்லாம் போக முடியாது, புள்ள குட்டியை கூட்டு போகணும், அதுக்கு செலவு இது செலவு, ஆம்னி பஸ் டிக்கெட் எல்லாம் பார்த்தா எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் போல இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கான 2வது ரெமெடி சொல்றேன். வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரங்களை முதல்ல எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நான் சிம்பிளா சொல்லிடுறேன். சில பேருக்கு எனக்கு என்ன பண்றேன் ஆனா கான்ஃபிடென்ட்டே வர மாட்டேங்குது, நான் என்ன பண்ணாலும் தப்பாகுது அப்படின்ற மாதிரியான ஒரு தடையா இருக்கலாம். அது எப்படி? அது ஒரு விதியா இருக்கும். என் விதியே என்ன பண்ணாலும் எனக்கு தடையாகுது அப்படின்றது இருக்கலாம். 2வது, சில பேருக்கு மேடம் எனக்கு வீட்டுக்கு வருமானமே வர மாட்டேங்குது, வீட்டுல வந்து எனக்கு சரியே இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை, வருமானம் அப்படின்னு கொடுத்தது விஷயமா இருக்கலாம். 3வது, நான் எவ்வளவு வேணா முயற்சி பண்றேன், எனக்கு முயற்சி சக்சஸே ஆக மாட்டேங்குது அப்படின்றது இருக்கலாம். 4வது, எனக்குன்னு ஒரு சொந்தமா வீடு அமைய மாட்டேங்குது, எனக்குன்னு ஒரு கார் வர, எனக்குன்னு எதுவுமே உடைமை கிடைக்க மாட்டேங்குது, என்னுடைய திறமை அங்கீகாரம் காட்ட முடியல, எனக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்க மாட்டேங்குதுன்றது அவர்களுக்கான ஒரு கொஸ்டினா இருக்கலாம். அடுத்து 5வது, என் குலதெய்வம் தெரியல, தவற விட்டேன், என் குலதெய்வத்தை எப்படி காப்பாத்துறது? இப்ப குலதெய்வம் தெரியாட்டி எல்லாமே அதனாலதான் எங்களுக்கு தப்பா நடக்குது போல, குலதெய்வத்தை கண்டுபிடிச்சு கொடுங்க, இல்ல குலதெய்வம் ஆசை இருக்கா இல்லையா எனக்கு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு வரதா இருக்கலாம். 6வது, எப்ப பார்த்தாலும் கடன் மேடம், எப்ப பார்த்தாலும் நோய் மேடம், எப்ப பார்த்தாலும் எனக்கு எதிரி மேடம், எவனாவது என்ன செய்வனம் பண்ணிட்டான், பிள்ளி சுனி வச்சுட்டான், உருட்டிட்டான், ஏதோ ஒண்ணு என் வாழ்க்கை அப்படியா போச்சுன்னு கேட்கறதா இருக்கலாம். 7வது, சொல்லவே வேணாம், எனக்கு என் பொண்டாட்டி தான் மேடம் பிரச்சனை, எனக்கு என் புருஷன் தான் மேடம் பிரச்சனை, இல்ல எனக்கு டைவர்ஸ் ஆச்சு, எனக்கு அதாச்சு இதாச்சு, என் வாழ்க்கைக்கு பிரச்சனை அப்படின்றது இதை நோக்கி இருக்கலாம். 8வது, எப்ப பார்த்தாலும் ஆக்சிடென்ட் ஆகுது, அடிபடுது, மேல இருந்து கூட திடீர்னு லைஃப் மாறிடுச்சு, நல்லா தான் இருந்தேன் நேத்து வரைக்கும், இப்ப குண்டு போட்டாங்க, எனக்கு வேலையை விட்டாங்க அப்படின்ற மாதிரி திடீர் நடக்கக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா, எனக்கு எங்க அப்பாவுக்கு செட் ஆக மாட்டேங்குது மேடம், சொத்தை கொடுக்க மாட்டேங்கிறாரு, கொடுப்பாரா மாட்டாரா, எனக்கான பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது இருக்கலாம். 10வது, வேலையே கிடைக்க மாட்டேங்குது, எந்த வேலையில என்ன நிரந்தரமாவே இருக்க முடியல, நான் எந்த வேலையில தான் போய் ஒழுங்கா இருக்கிறது அப்படின்றது கேள்வியாக இருக்கலாம். அடுத்து, நான் கஷ்டப்படுறேன் மேடம், ஓவர்லோடு கஷ்டப்படுறேன், எத்தனை பிசினஸ் பண்றேன், என்ன பண்ணாலும் எனக்கு லாபமே வர மாட்டேங்குது, எங்கதான் பிரச்சனை ஆகுதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய லாபத்தை நோக்கிய ஒரு கேள்வியாக இருக்கலாம். எல்லாம் இருக்கு மேடம், ஆனா சுகர் வந்துச்சு, பிபி வந்துச்சு, கொலஸ்ட்ரால் வந்துச்சு, தூங்க முடியல, எப்ப பார்த்தாலும் சுத்திக்கிட்டே இருக்கேன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலே அது வந்து ஃபெயிலியர் ஆகுது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா பண்ண வேண்டாமா என்ன பண்றதுனே தெரியல, என் வாழ்க்கை எதை நோக்கியே போதே தெரியல அப்படின்ற மாதிரியான ஒரு பிரச்சனையோட வரலாம். சொல்றது புரிஞ்சா? சோ 12 கட்டமும் ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை தான், இல்ல எதுவுமே வந்து உங்களை சரி பண்ணல. அப்ப ஒவ்வொருத்தருடைய பிரச்சனை என்பது அந்தந்த கட்டத்தை நோக்கி இருக்கிறது. உங்களுக்கு எந்த கட்டம் பிளஸ்ஸா இருக்கோ, எந்த கட்டம் மைனஸா இருக்கோ, அதை நோக்கிய பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். ஆனா இதெல்லாம் தாண்டி அதுக்கு சரியாறதுக்கு ஒரே ஒரு விடயம் போதும் அப்படின்னா, அதுதான் உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய எனர்ஜி, உங்களுக்கு நீங்களே கொடுத்து கொள்ளக்கூடிய ஒரு எனர்ஜி.
உங்களை நீங்களே சரி பண்ணிட்டீங்கன்னா வேற யாரும் உங்களுக்கு தேவைப்பட மாட்டாங்க. வித்யா மேடம் தேவைப்பட மாட்டாங்க. இங்கிருந்து வந்து பேசின இத்தனை பேரும் தேவைப்பட மாட்டாங்க. அப்ப மந்திரம் என்பது உங்களுக்குள் ஒரு விதமான சத்தங்களை கொடுத்து உங்களுக்கான அதிர்வை அங்கு கிரியேட் செய்யும். நான் ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்லிருக்கேன். இந்த க்ளீம் அப்படின்ற மந்திரம் குதிரை கணைப்பதற்கான ஒரு மந்திரம். குதிரை எப்ப கிடைக்கும் அப்படின்னா தன்னுடைய பலாக்கிரமத்தை காட்டுவதற்கு கணைக்கும். இல்லைன்னா தன்னுடைய படையோடு சேருவதற்காக கணைக்கும். இல்லாட்டி ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டே அப்படின்ற அந்த க்ளீம்ன்ற சத்தத்தை கொடுக்கும். அப்ப இந்த க்ளீம்ன்ற சத்தம் உங்களுக்குள் தொடர க்ளீம் 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 சொல்லும் போது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மூலாதாரம் ஆக்டிவேட் ஆகும். மூலாதாரம் ஆக்டிவேட் ஆனா உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பலித்தமாகும். அப்ப மந்திரம் என்பது உங்களுக்குள்ள இருந்து இயங்கக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட் வேவ் இருக்குல்ல, அந்த வேவை வந்து சரி பண்ணி உங்களுக்கான விஷனை பிரபஞ்சத்தோடு கனெக்ட் பண்ணக்கூடிய சிம்பிள் சிப்பு. இத புரிஞ்சுக்காம இது சான்ஸ்கிரிட்ல தான் பேசுவேன், இது தமிழ்ல சொல்லுங்க, கண்டிப்பா நடக்கும். ஆனா நீங்க நினைக்கணும், உட்கார்ந்து செஞ்சால் மட்டும்தான் முடியும். இதுதான் பீஜ மந்திரங்கள் என்று சில விஷயத்தை குறிப்பிட்டார்கள். இப்ப நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன, பணம் வரணும். சோ பணம் வர்றதுக்கான ஒரு பீஜ மந்திரம் இப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். கிளியர்? எல்லாம் நேரம் உட்காந்துக்கோங்க, போலாமா? அந்த பணம் வர்றதுக்கான பீஜ மந்திரத்தை நம்ம சொன்னோம்னா பணம் வரும். ஆனா எப்படி சொல்லணும்னு ஒரு விதம் இருக்கு. ஓகே, அதே மாதிரி சொல்லுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி எத்தனை அளவுக்கு உங்களுடைய சவுண்டை இழுக்கிறீங்கன்னு ஒண்ணு இருக்கு. அதை பொறுத்துதான் உங்களுக்கான அதிர்வுகள் உள்ளுக்குள் நிகழும். ஒரு ஸ்ப்ரிங் இருக்குப்பா, அதை நீங்க இப்படி ஆட்டி விடுறீங்க, அந்த ஸ்ப்ரிங் எவ்வளவு நேரம் ஆடுதோ அந்த அளவுக்கு தான் ஸ்ப்ரிங் ஆடும். அப்ப எந்த அளவுக்கு உங்களுடைய மந்திரங்கள் அந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ள அதிர்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுக்கான வேலையை அது பிரபஞ்சத்திடம் கொண்டு போய் சேர்க்கும். கிளியர்? அப்ப பண வரவுக்கு நான் ஆல்ரெடி சொன்னதா இந்த 2 மந்திரத்தை இப்ப அழகா உட்காந்து நேரா உங்களுடைய முதுகு தண்டு ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கிட்டு சேர்ல உட்காந்துக்கோங்க, எதுல வேணா உட்காந்துக்கோங்க. நேரா உட்காந்து அடுத்த முத்திரை சொல்லும்போது என்ன முத்திரைன்றது சொல்றேன். இப்போதைக்கு நேரா உட்காந்துட்டு முதல்ல 1 டம்ளர் தண்ணியை குடிங்க. தண்ணி குடிச்சாலே 1008 பிரச்சனை சரியா போகும். ஓகே, நான் சொல்றது சாதாரண குடிக்கிற தண்ணி, நீங்க வேற தண்ணிலாம் எடுத்துக்கூடாது. ஓகே ஃபைன். அது வேற வீக்கெண்ட் நாள் ஆயிடுச்சு, நீங்க வேற வித்யா மேடம் தான் சொன்னாங்க, நீ மேல பழியெல்லாம் போடக்கூடாது. ஓகே. ஓம் ரீம் ஓம் சொல்லிட்டு ஹோல்ட் பண்ணுங்க. உங்களுக்கு திடீர்னு ஒரு மாதிரி சத்தம் வந்துச்சு இல்ல, இப்படி சொன்னீங்கன்னா உங்க மைண்ட் ஐயோ எனக்கு ஏதோ ஆயிடுச்சு போல, ஜன்னிக்கினி வந்துருச்சு, யாரோ பேச்ச கேட்க ஏதோ பண்றான்னு உங்க மூளை என்ன பண்ண ஒரு அலைன்மெண்ட்டுக்குள்ள வரும். என்னது திடீர்னு ஒரு அபாய சங்கு ஒலிக்குது, திடீர்னு நல்லா தானே இருந்தா இவன், திடீர்னு ஏதோ சத்தத்தெல்லாம் கொடுக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு மூளை முதல்ல ரெடி ஆகும். எப்பயுமே இந்த ஓமை எவ்வளவு தூரம் நீங்க இழுத்து உச்சரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய நாடி நரம்புல டிஎன்ஏ ஆக்டிவேட் ஆகும். ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுட்டு அடுத்து நீங்க பண்ண வேண்டிய மந்திரம் என்னன்னா, ஓம் ரீங் வசி வசி, ஓம் ரீங் வசி வசி, ஓம் ரீங் வசி வசி. வசி வசின்னு சொன்னாலே வசிச்சிடும் உங்ககிட்ட. சோ காசை கையில எடுத்து வச்சுக்கிட்டு, அது 500 ரூபா நோட்டா இருந்தாலும் சரி, அது 10 ரூபா நோட்டா இருந்தாலும் சரி, 5 ரூபா நோட்டா இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு நான் எல்லா இடத்துலயும் சொல்றதா, உங்க பர்ஸ்ல கசங்கி காசை வைக்காதீங்க. அதை நீங்க மதிச்சாதான் அது உங்களை மதிக்கும். அப்ப ஒரு நோட்டை நீயே எடுத்துக்கிட்டு அதோட 2 மூளை காணர்களையும் பிடிச்சுக்கிட்டு ஓம் ரீம் வசி வசி, ஓம் ரீம் வசி வசி 27 தடவை ஒரு நாளைக்கு சொல்லி வர 11 நாள்ல உங்களுக்கான பணவரவு என்பது கண்டிப்பாக வரும். இதோடு சின்ன விஷயம், புதினா இலை இருக்குல்ல, சாதாரண புதினா இலை, அந்த புதினா இலைய ஒரு பேப்பர்ல வச்சு ஒரு 3 இல்ல ஒரு 5 புதினா இலை எடுத்துக்கோங்க. அதை பேப்பர்ல வச்சு உங்க பர்சுக்குள்ள வச்சுக்கோங்க. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், இந்த புதினா இலை வைக்கும் போது உங்க பணத்தை தவிர உங்க பர்ஸ்ல வேற எதுவும் இருக்கக்கூடாது. இந்த பழைய பில்லு, கடையில வாங்கின பில்லு, கிரெடிட் கார்டு கட்டின பில்லு, இந்த பில்லெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு புதினா இலை வச்சீங்கன்னா புதினா இலை அந்த பில்லை தான் உங்களுக்கு அதிகப்படுத்துமே தவிர பணத்தை அதிகப்படுத்தாது. ஓகே, அதனால இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு காசை உள்ள வச்சுட்டு 3 புதினா இலை இல்ல 5 புதினா இலையை வைத்து வாரத்துக்கு ஒரு தடவை அந்த புதினா இலையை மாத்திட்டே வாங்க. எண்ணி 21 நாளுக்குள் பணம் வருவதை நீங்கள் உணர்வீர்கள். கண்டிப்பாக நடக்கும். அடுத்து எல்லாத்துலயும் ஜெயிச்சிடணும் மேடம். பணம்லாம் இருக்கு மேடம், பட் ஆனா நான் ஜெயிக்கணும், வெறியா இருக்கேன். நான் வந்து ஜெயிக்கணும், அசிங்கப்படுத்துறவங்க மட்டும் ஜெயிக்கணும், எனக்கு கேவலப்படுத்துறவங்க எந்திரிச்சு நின்றணும். ஜெயிக்கணும் அப்படின்னா யார் வேணும்னா அதுக்கு நம்ம அம்பாள் தான் தேவை இல்லையா? ஏன்னா பணத்தை கொடுக்கறதுக்கு லட்சுமி ரொம்ப அப்படியே சௌமியமா இருப்பா, அறிவை கொடுக்கறதுக்கு அப்படியே சரஸ்வதி ஆயின்னு சொல்லிட்டே இருப்பா. ஆனா ஜெயிக்கிறதுக்கு யார் வேணும்? நம்பாள் தான் வேணும். அப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த க்ரீம் அப்படின்ற மந்திரம், ஹ்ரீம் அப்படின்ற மந்திரம்லாம் உங்களுக்கான அதிர்வுகளை கொடுத்து ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும். அப்படியே சிங்கம் மாதிரி கர்ஜிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உங்களிடம் கொடுக்கும். அப்ப நான் எல்லாத்துலயும் ஜெயிக்கணும். என் வேலை என்ன? ஜெயிக்கணும். நான் இப்ப போறேன், இந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி நான் தான் பெரிய ஆளா நிக்கணும். அந்த இடத்துல போய் நிக்கும் போது நான் சொல்றது எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருக்கணும். நான் தான் தலைமைத்துவத்துல இருக்க வேண்டும் என்ற தலைமைத்துவத்தை விரும்பக்கூடிய ஆட்களுக்கு, இல்ல வீட்டுல இருந்தாலுமே என்ன யாரும் மதிக்க மாட்டாங்க, நான் ஜெயிக்கணும்.
ஆபீஸ்ல போனா என் பேச்ச கேட்க மாட்டாங்க. நான் ஜெயிக்கணும் அப்படின்னா, இப்ப நான் சொல்ற இந்த மந்திரத்த சொன்னாலே மோர் தென் எனஃப் 51 தடவை அதை ஒரு நாளைக்கு நீங்க சொல்லிட்டு போக, போக, போக கண்டிப்பாக 11 நாள்ல உங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சுரும். ஓம் ஐம் க்ளீம் சௌம் ஹ்ரீம் ஐம். ஓம் ஐம் க்ளீம் சௌம் ஹ்ரீம் ஐம். இந்த ஹ்ரீம் 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 இப்படி சொல்ல 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 அந்த என்றால் அதுதான் வந்து சக்தியை குறிக்கக்கூடிய ஒரு பீஜ மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்க 51 தடவை ஒரு நாளைக்கு சொல்லிட்டு போக போக 11 நாட்கள் இந்த மந்திரம் உங்களுக்குள்ள அதிர்ந்து உங்களுக்கான ஒரு மோட்டிவேஷனை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்படியே 10 பூஸ்ட் குடிச்ச மாதிரியான ஒரு எனர்ஜியை உங்களுக்குள்ள அது வந்து கிரியேட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகே. அடுத்து ஒரு பிரச்சனை வருது. இந்த பிரச்சனையை நீங்க சரி பண்ணணும். எப்படி சரி பண்ணணும்? நான் ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஓம் தும் துர்காய நமக சொல்லுங்க பிரச்சனை சரியாயிடும். அந்த ஓம் தும் துர்காய நமக 3 விதமா நான் இப்ப சொல்றேன். அதை நீங்க சொல்லி ட்ரை பண்ணுங்க. முதல்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு எதிரி இருக்கான். அவன் வந்து உங்கள டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான். அது யாரா இருந்தாலும் சரி. அவன நீங்க வந்து உங்கள விட்டு போக வச்சிரணும். அப்ப நீங்க அந்த தும்ன்ற வார்த்தையை எப்படி பயன்படுத்தணும்னா, ஓம் தும் துர்காய நமக. ஓம் தும் துர்காய நமக. ஓம் தும் அந்த அடிக்கும் போதே அது அதிரணும். அன்னம் நுனிநாக்கு மேல்வல் வருளம்பாங்க. ஓம் தும் துர்காய நமக சொல்லும் போதே உங்ககிட்ட வரணும்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட வரமாட்டான். நீங்க யார் பேரையும் மென்ஷன் பண்ண வேணாம். நான் அந்த மாதிரி கொடுமைக்காரர்லாம் கிடையாது. அதனால நீங்க யார் பேரையும் மென்ஷன் பண்ணி அந்த பாவம் எதுக்கு நம்மளுக்கு? யாராவது உங்களுக்கு கெடுதல் பண்றாங்க இல்ல உங்களுக்கான ஒரு சேஃப்டி வேணும். அப்போ நீங்க இந்த ஓம் தும் துர்காய நமக சொன்னாலே போதும். அதே மாரி எனக்கு ரொம்ப கடன் பிரச்சனையா இருக்கு. எனக்கு ரொம்ப ஒரு மாரி இருக்கு. என்னால வந்து எதுவுமே கட்ட முடியல. எனக்கு 6ஆம் இடமும், 8ஆம் இடமும், 12ஆம் இடமும் போட்டு வருத்திக்கிட்டே இருக்குன்னா, ஓம் தும் துர்கா நமக. இது சொன்னீங்கன்னா, உங்களுடைய உடல்நிலை, உங்களுடைய கடன் நிலை, உங்களுடைய மனநிலை இது 3மே மாறும். இது வந்து உங்களுடைய உடல் சார்ந்த விஷயத்திற்கு நீங்க இந்த வேரியேஷன்ல தான் மந்திரங்களை உச்சாடனம் செய்ய வேண்டும். இப்படி சொன்னீங்கனாலே உங்களுக்கான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்கள கிரியேட் பண்ண ஆரம்பிச்சுரும். முத்திரைகளுக்கும், உங்களுக்கும் பிரபஞ்சத்துக்குமான ஒரு கனெக்டிவிட்டிய எப்படி நீங்க எடுத்து கொண்டு வந்தா, உட்கார்ந்த இடத்துல இருந்து உங்களுக்கான விஷயங்களை ஈர்த்துக் கொள்ள முடியும். ஆரம்பிக்கும்போது குபேரமுத்திர பத்தி சொன்னாங்க. குபேரமுத்திர ஆல்ரெடி எல்லா இடத்துலயும் சொல்லிட்டேன். நம்ம தலைவர் ரஜினிகாந்த் முதற்கொண்டு குபேரமுத்திர தான் போட்டுட்டு இருக்காரு. அவரே அத நெறைய இடத்துல காமிச்சிருக்காங்க. நெறைய ஆக்டர்ஸ் இப்ப பார்த்தீங்கன்னா குபேரமுத்திர இருப்பாங்க. இப்போ ஒரு வீடியோ கூட ரிலீஸ் ஆச்சு. ரஜினி சார் வந்து இப்படி சின்முத்திரை வச்சுக்கிட்டு சிரஞ்சீவி சார தொடுற மாரியான ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. நீங்க நெறைய அவருடைய விஷயத்த நுணுக்கமா ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா, அதுல முத்திரைகள் நெறைய பயன்படுத்தியிருப்பாரு. நான் எந்த தலைவரையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல. நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு இத காட்டும்போது உங்களுக்கான டக்குன்னு ஒரு மெமரிக்குள்ள போயிடுவீங்களேன்றதுக்காண்டி சொல்றேன். ஓகே. தட்சிணாமூர்த்தி சின்முத்திரை வந்து வார்த்தைகளே இல்லாத ஒரு மௌனம். அந்த மௌனம் உங்களுக்குள்ள என்ன கடத்துது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. எதுக்கு போய் தட்சிணாமூர்த்தி கிட்ட உட்கார்ந்தோனே என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ உங்களுக்கு சொல்றாங்களா இல்லையான்னு தெரியல. எங்க கிட்டயும் சரி, இல்ல ஆல்ரெடி எல்லா ஜோதிடரும் என்ன சொல்லுவாங்கன்னா, போய் மூர்த்திட்ட போய் உட்கார்ந்து நீங்க எந்த மந்திரம் சொன்னாலும் அது உங்களுக்கு பலன் குடுக்கும். முதல்ல ஜெபிக்கும்போது மந்திரத்த போய் தட்சிணாமூர்த்தி கிட்ட உட்காரணும். குரு பிரம்மா, குரு தேவோ எல்லாம் உங்களுக்கு தெரியும். குருதான் சகலத்துக்கும் சாட்சி. அந்த குரு ஏன் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்காரு? அப்ப அந்த குருன்றது யார சொல்றாங்க? நம்மளுக்கு சொல்லிக் குடுத்த குருவா? அப்ப அந்த குரு யாரு? அவர்கிட்ட இருக்கிற விஷயங்கள் எப்படி வந்து எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சக்தியை குடுக்கும்? அப்படின்ற ஒரு கேள்வி எழும்ல. அமைதியா உட்கார்ந்திருக்காங்க. கூட 4 பேர் உட்கார்ந்திருக்காங்க. இவர் பேசவே மாட்டேங்கிறாரு. ஒரு மரத்துக்கு கீழ உட்கார்ந்திருக்காரு. ஒரு முத்திரைய மட்டும் காட்டுறாரு. இந்த முத்திரைக்கு வந்து அகத்தியர்ல இருந்து பெரிய பெரிய ஆட்கள்ல இருந்து வந்து உட்கார்ந்திருக்காங்க. அங்க போய் உட்கார்ந்து நம்மளுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்குது. அப்ப அந்த சிலை உங்ககிட்ட என்ன கடத்திட்டு இருக்கு? அப்படின்றத நீங்க கொஞ்சம் அப்படியே லைட்டா சயின்டிஃபிக்கா யோசிச்சீங்க அப்படின்னா, இதுல தான் ஒரு மிகப்பெரிய அறிவியல் என்பது உண்டு. இந்த 2 கை இருக்குல்ல, இதுதான் காந்த கை. இந்த காந்த கை இருக்குல்ல, இந்த விரல் எப்பயுமே இது நெருப்பு விரல். நீங்க ஜோதிடத்துல எடுத்தாலும் இது வந்து குரு விரல். நீங்க நார்மலா எடுத்தீங்கன்னா, இது நெருப்பு தத்துவத்தை குறிக்கக்கூடிய விரல். இது உங்களுடைய காற்று தத்துவம். இது சூரிய விரல். இது காற்று தத்துவம். இந்த நெருப்பும், காற்றும் சேர்ந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட் வைவ எழுப்பும். நீங்க அப்படியே தொட்டுட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு கரண்ட் ஷாக் அடிக்கிற மாரி ஃபீல் ஆகும். இந்த 2 விரல் சேரும்போது. இதைத்தான் சின்முத்திரையாக அவங்க சொல்றாங்க. ஜோதிட ரீதியாக பார்த்தீர்களானால் இதுதான் சிவராஜ முத்திரை. ஏன்னா, இதுதான் குரு, இதுதான் வந்து சூரியன். சூரியன், குரு சேர்ந்தா என்ன ஆகும்? சிவராஜ யோகம் கிடைக்கும். என்ன ராஜயோகம்? சிவராஜ யோகம் உங்களுக்கு கிடைக்கும். இருக்கிற யோகத்திலே மிகப்பெரிய யோகமாக சொல்லப்படுகிற சிவராஜ யோகம். சும்மா அப்படி கை வச்சா சிவராஜ யோகம் கிடைச்சிருமா? அப்ப எல்லாரும் வச்சு சிவராஜ யோகம் கிடைச்சிருக்கணும்ல. எப்பயுமே ஒரு விஷயம் வேணும்னா, ஒரு குரு மூலமா ஏன் கத்துக்கணும்னு சொல்றாங்க. அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல. இந்த சின்முத்திரை உங்கள்ட்ட என்ன தெரியுமா பரப்புது? ஒரு மிரர் தெரப்பிய குடுத்துக்கிட்டே இருக்கு. நீங்க போய் உட்காரும்போது, இப்ப உங்களுக்கு நான் சிம்பிளா ஒரு விஷயத்த புரிய வைக்கிறேன். மூளைக்குள்ள என் மூளைக்குள்ள இருக்கிற விஷயத்த உங்க மூளைக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா,
இந்த முத்திரையை நீங்கள் பயன்படுத்தினால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள். என்கிட்ட இருக்கிற விஷயத்த நான் உங்களுக்கு கடத்தணும் அப்படின்னா எதுவுமே பண்ண வேணாம். இந்த முத்திரையை நான் பயன்படுத்தினால் உங்களுக்கு அது ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். அது எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு ஒரு கேள்வி வரும்ல. நினைக்கும் போதெல்லாம் இல்ல. அது சயின்டிஃபிக்காவே சொல்றேன். நான் இப்போ நின்னுட்டுருக்கேன். நீங்கலாம் இருக்கீங்க. உங்க பக்கத்துல ஒருத்தர் கொட்டாவி விடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள அறியாம உங்களுக்கு கொட்டாவி வருமா? வராதா? அது ஏன் வருது? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதுதான் மிரர் தெரப்பி. உங்க மனசு, உங்க பிரெயின் எத பார்க்கிறதோ, அதை திரும்ப வந்து தன்னை செய்து பார்க்க தூண்டும். இதுதான் உங்க உங்களுடைய மூளை ஃபிக்ஸட் பண்ணி வச்சிருக்கிற விஷயம். நீங்க எத பார்க்குறீங்களோ அது ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதனால தான் உங்களுக்கு புடிச்ச நடிகர் போடுற ட்ரெஸ்ஸ போட்டுக்கிறீங்க. உங்களுக்கு புடிச்ச இப்போ உங்க அப்பா பேசுற மாரி நீங்க பேசுறீங்கன்ற மேனரிசம் உங்களுக்குள்ள வருது. இதெல்லாம் உங்க மூளை இன்னொரு மூளைகிட்ட இருந்து வாங்கக்கூடிய மிரர் தெரப்பி எனர்ஜி. அப்போ ஒரு குரு அமைதியா இருந்து அவருடைய சின்முத்திரை வழியாக, எலக்ட்ரோ மேக்னெட் வழியாக அவருடைய மூளையில இருக்கக்கூடிய எல்லா வித்தையும் என்ன பண்றாரு? அமைதியா உட்கார்ந்திருக்கக்கூடிய அவருடைய சீடருக்கு பரப்புகிறார் என்ன சொல்லக்கூடிய குவாண்டம் சயின்ஸ் சொல்லிட்டு இருக்கிறது தான் இந்த முத்திரை. இந்த முத்திரைக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய மகத்துவம் இருக்கு. அப்ப நீங்க போய் தட்சிணாமூர்த்தி சிலைகிட்ட அமரும்போது, எப்படி அவர்கிட்ட இருக்கக்கூடிய பிரபஞ்ச ஆற்றல அவர் குடுத்துட்டே இருக்காரோ, அந்த கல் இத்தன நாள் அபிஷேகம் பண்ணி, ஆராதனை பண்ணி, அந்த எனர்ஜிய மந்திரங்களால எனர்ஜிய உருவாகி, அது ஒரு வேவா அப்படியே வெளிப்பட்டுட்டு இருக்கோ, அத நீங்க போய் உட்கார்ந்து என்ன பண்ண முடியும்? அழகா ரிசீவ் பண்ணிட்டு வந்துர முடியும். அதனால தான் நீங்க தட்சிணாமூர்த்திக்கு போயிட்டு, உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா? போய் சொல்லுங்க. உங்களுக்கு எதுவும் நடக்கலையா? சொல்லுங்க. ஏன்னா எல்லாத்தையும் அவர் தான் வச்சிருக்காரு. நம்மகிட்ட ஒரு கார் இருக்கு. பிரபஞ்சத்துக்கிட்ட கோடி கார் இருக்கு. அப்ப கோடி கார் வச்சிருக்கவன் ஒரு கார் குடுக்கறதுக்கு அலைவான். கஷ்டப்படுவானா? இந்தா எடுத்துக்கோன்னு சொல்லிடுவான். அப்ப தட்சிணாமூர்த்தி கிட்ட போய் உட்கார்ந்து நீங்க வழிபாடு செய்யும்போது தான் பலிக்கும். மத்த இடத்துல பலிக்காது. நான் இப்ப போயிட்டு சுண்டல் மாலை அவர் கேட்டாரு அவங்கட்ட வந்து. ஆனா ஊனா தட்சிணாமூர்த்தி கொண்டு போய் சுண்டல் மாலைய, கருப்பு கலர் மாலைய, கொண்ட மாலைய, மஞ்சள் கலர் மாலையெல்லாம் போட வேண்டியது. தயவு செஞ்சு இனிமேவாவது இந்த பழக்கத்த நிப்பாட்டுங்க. தட்சிணாமூர்த்தி சிலை கிட்ட போய் நீங்கள் அமர்ந்து, இந்த சின்முத்திரை காட்டி, இப்படி நீங்கள் அமர்ந்தீர்களே ஆனால், அவரிடமிருந்து வரக்கூடிய அதி அற்புதமான ஆற்றல் உங்களை நோக்கி நகரும். ஏன்னா, அவர் அந்த வேலையத்தான் செஞ்சுட்டு இருக்காரு. இதற்குத்தான் சிலைகள் படைக்கப்பட்டன. நீங்க போயிட்டு கோவில்ல உட்கார்ந்தா எனக்கு பரிகாரம் மாறுமா? விதியை வெல்லுமானா? இப்படி பண்ணா விதியை வெல்ல முடியும். ஆனா, எந்த இடத்துல போய் உட்கார்றோம்ன்றது இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஓகே. அடுத்து நீங்க பார்த்திருப்பீங்க, சில கோவில்ல அபய முத்திரைகள் இருக்கும். அபயகஸ்தம்னு சொல்லுவாங்க. சாமி என்ன பண்ணும்? தட்சிணாமூர்த்தி எல்லாம் என்னமோ சொல்றீங்க, ஏதோ கணக்கெல்லாம் பண்றீங்க. இதெல்லாம் எனக்கு செட் ஆவாது. எனக்கு புரியிற மாரி சொல்லுங்கன்னா, அபய முத்திரை காட்டுவாங்க. எல்லா சாமியும், இங்க நீங்க பார்த்த சாமியா இருக்கட்டும், எல்லாமே. இந்த அபய முத்திரை அப்படின்னு எதுக்கு காட்டுறாங்க? ஏன் கடவுள்களுக்கு சில முத்திரைகள் மட்டும் வச்சு கடவுள் சிலையை தீர்மானம் செய்திருக்கிறார்கள்? ஃபர்ஸ்ட் இந்த கேள்வி நம்மளுக்குள்ள வரணும்ல. எதுக்கு இந்த கடவுள் ஒரு மாரி இருக்காரு, இந்த கடவுள் ஒரு மாரி இருக்கு. எதுக்கு இத்தன கடவுள் நம்மளுக்கு தேவையா? இத்தன கடவுள் இருந்தும் நம்மள காப்பாத்த முடியலன்றது 2வது விஷயம். அதுக்கு அப்பாற்பட்டு போயிடலாம். அப்ப இத்தன கடவுள் நம்மளுக்கு தேவையா? ஏன் படைச்சா? அப்ப படைச்சவங்க சும்மா படைச்சிருப்பாங்களா? இவ்ளோ அறிவியலும், இவ்ளோ பிரபஞ்ச சக்தியும் குடுத்த இந்த மகான்கள், இந்த சிலை இப்படிதான் இருக்கணும், இந்த தந்திரத்துல இருக்கணும், இந்த எந்திரத்திற்குள் கட் பண்ணணும், இந்த அருங்கோணத்துல இருக்கணும், இந்த சிலைக்குள்ள இருக்கணும், கீழ இந்த ம எந்திரம் தான் வைக்கணும், இதுக்குள்ள பிரதிஷ்டை பண்ணணும், அதுக்கு உயிர் குடுக்கணும். இவ்ளோ விஷயம் இருக்கு. அதெல்லாம் வச்சிருந்தா சும்மா வச்சிருப்பாங்களா? அப்ப இந்த அபய முத்திரை என்ன சொல்லுது அப்டின்னா, எப்பயுமே ஒரு கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷன் எதிலிருந்து வந்தான்னா, நம்மளுக்கு எல்லாம் தெரியும். குரங்குல இருந்து மனிதன் வருகிறான். குரங்குல இருந்து மனிதன் வரும்போது அவன் எல்லாத்தையும் பத்தி பயப்படுறான் ஃபர்ஸ்ட். அவனுக்கு எதுவும் தெரியாது. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்தாலே பயமா இருக்கு. நம்மள மாரி ஒருத்தன பார்த்தா பயமா இருக்கு. நீங்க ஆதிகால மூவிலாம் பார்ப்பீங்க. அப்ப இந்த பய உணர்வுன்றது உங்களுடைய மூளை ஃபர்ஸ்ட் ப்ரொஜெக்ட் பண்ணுது. மூளையோட வேலை என்னன்னு நினைக்கிறீங்க? யோசிக்கிறதா? மூளையோட வேலை 2 விஷயம் தான். ஒண்ணு உனக்கு ஏதோ வரப்போது காப்பாத்திக்கோன்னு உங்களுக்கு ஒரு அலாரம் பெல் அடுக்கி வைக்கிறது மூளையோட வேலை. இன்னொன்னு ஏற்கனவே நீங்க பண்ண விஷயத்த ரீகால் பண்ணி உங்கள எப்படியெல்லாம் கெடுக்கிறதுன்னு யோசிக்கிறது மூளையோட வேலை. இத கண்ட்ரோல் பண்றது எப்படின்னா சித்தர்களும், முனிவர்களும், ஞானிகளும், ஜோதிடமும் சொல்லிட்டு இருக்கு. அத நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா, விதிய வென்றலாம். அவ்வளவுதான் சிம்பிள் சூட்சமம். அதனால தான் இந்த கோவில்ல போங்க, இந்த இடத்துல உட்காருங்கன்னு சொன்னாங்க. இந்த அபயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முத்திரை எல்லா கடவுளும் ஏன் வைத்து உட்கார்ந்திருக்கிறாங்க அப்படின்னா, நான் சொன்ன மாரி மனிதன் கொஞ்சம் பய உணர்வோட அவனுடைய வாழ்வியலையே ஆரம்பிக்கிறான். அது யாராக இருந்தாலும் சரி. இப்ப வரைக்கும் பாருங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அது குழந்தையா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, ஏதோ நாளைய குறித்த ஒரு பயம், இன்றைய குறித்த பயம், ஏதோ ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். அப்ப இந்த அபயமுத்திர காட்டும்போது, இந்த இடத்துல இருந்து வரக்கூடிய இந்த கைய நான் அப்படி காட்டுனா என்ன தெரியுமா அர்த்தம்? என்கிட்ட எந்த ஆயுதமும் இல்ல. நான் உனக்கு பாதுகாப்பானவன். நான் உனக்கு பாதுகாப்ப தான் குடுக்குறேன். நீ பயப்படாத என்கிட்ட வரலாம். நீ வா என்கிட்ட அப்படின்னு சொல்லக்கூடிய பாதுகாப்பை குடுக்கக்கூடியது தான். அப்ப இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன மிரர் தெரப்பி கூட உங்களுக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் வேலை செய்யும். இந்த அபய முத்திரை உங்களுக்கு 3 நிமிடங்களில் வேலை செய்யும். அதனால தான் இந்த முத்திரை எல்லா கடவுளும் வைத்திருக்காங்க. நீங்களே பாருங்க இப்படி கைய எடுத்து இப்படி வைங்க. வச்சீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்க பிள்ளைகிட்ட போய் இப்படி காட்டுங்க. இல்ல சும்மா இப்படி வச்சீங்கன்னா எப்படி இருக்கும்னா, இது ஒரு அபய முத்திரை. அபயம்னா என்னன்னா பாதுகாப்பு தருதல்னு அர்த்தம்.
நீங்க ஏதாவது ஒரு பாதுகாப்புக்கு போகணும். உங்க பிள்ளைங்களே இருக்கேன்னா, "இங்க வா, வா கவலைப்படாத. இரு, இரு, இரு." இப்படிதானே சொல்லுவீங்க. "இரு, இரு, இரு." இப்படிதானே சொல்லுவீங்க உங்க பிள்ளைங்கிட்ட. ஏதோ பிள்ளை விழப்போது, "ஏய் இரு, இரு." இப்படி சொல்றீங்களா? அப்ப என்ன சொல்றீங்க? நீங்க உங்க பிள்ளைக்கு ஒரு பாதுகாப்ப உங்க செய்கையின் மூலமாக கடத்துறீர்கள். அப்போ உங்களுக்கு எப்பேர்ப்பட்ட பிரச்சனை வரும்போதும், இந்த விதியை மாற்றக்கூடிய பாதுகாப்பு கருவியா நான் இருக்கேன்னு சொல்லக்கூடிய அமைப்பை தான் இந்த முத்திரைகள் வாயிலாக சிலைகள் செய்து கொண்டிருக்கின்றன. கிளியர்? அடுத்து வரத முத்திரைன்னு சொல்லுவாங்க. இது இப்படி இருக்கக்கூடிய அமைப்பு. குழந்தைய ஒருத்தவங்க கொஞ்சுறாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவீங்க? வா, வா, வான்னு கூப்பிடுவீங்க. இப்படிதானே கூப்பிடுவீங்க. அப்ப இப்படிதானே பெருமாள் கை வச்சிட்டு இருக்காரு. இப்படி வா, வா, வா இந்த முத்திரை என்ன பண்ணும்னா, அவரிடத்தில் உங்களை கொண்டு போய் சேர்க்கும். இந்த முத்திரைய நீங்க யார் வேணா அப்படி வச்சுக்கலாம். இப்படி இந்த முத்திரைய வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நெறைய பேர் சொல்லுவாங்க. நீங்க வந்து யுனிவர்சல் எனர்ஜி இப்ப நெறைய பேசிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு மடி மேல இப்படி கை வச்சுட்டு இப்படி வச்சுக்கோங்க. பிரபஞ்ச ஆற்றலை ரிசீவ் பண்ணுவீங்க. சொல்றாங்களா இல்லையா? இதான் மேனிஃபெஸ்டேஷன்ல ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய விஷயம். இதத்தான கோடி வருஷத்துக்கு முன்னாடி நாங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இது பேர் வரத முத்திரை. எப்படியும் உட்கார்ந்து பெருமாள் இப்படி தான் வச்சிட்டு இருப்பாரு. இப்படி வச்சிருந்தா அவர் கையில அப்படியே அழகா ஜொலிக்க நவரத்னம்லாம் இருக்கும். எனக்கு இதான்யா வேணும். இதுக்கு தானே உன்கிட்ட வந்தேன்னு கேட்போமா மாட்டோமா? அப்ப வா, வா, வான்னு சொல்லக்கூடிய இந்த முத்திரை உங்களுக்கான வளங்களை குடுக்கும் என்ற நம்பிக்கையை ஒரு செகண்ட்ல உங்களுடைய மூளைக்குள் அது கொண்டு போய் செலுத்துகிறது. அதனால தான் பெருமாள் கோயிலுக்கு போனா காசு வரும். நம்புறீங்க, உடனே காசு வருது. நீங்க நம்புற நம்பிக்கை தான் உங்களுக்கு காசு குடுக்குதே தவிர, பெருமாள் குடுக்குறாரா? எஸ் பெருமாளும் குடுக்குறார். எதன் வழியாக குடுக்குறார்? இந்த முத்திரைகள் வழியாகத்தான் குடுக்குறார். அந்த முத்திரைக்கு பின்னாடி என்ன இருக்கு? அவ்வளவு எனர்ஜி இருக்கு. அவ்வளோ பாசிட்டிவிட்டி இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மிகப்பெரிய ஆய்வியல் தடத்திலும் இருக்கக்கூடியது நடராஜர் சிலை. நடராஜர் சிலை இல்லாம இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய நாசா ஒத்துக்குது. இதுவரைக்கும் இல்லாம நாசாட்ட இருக்கக்கூடியது இந்த நடராஜர் சிலை. ஏன் அந்த இடத்துல நடராஜர் சிலைய வச்சிருக்காங்க அப்படின்னு அதுக்கு பின்னாடியும் இருக்கக்கூடிய ஒரு முத்திரை அமைப்பு. இப்ப நீங்கலாம் உட்கார்ந்துருக்கீங்கல்ல, நான் பேசிட்டே இருக்கேன். மினிமம் ஒரு 20, 25 நிமிஷம் பேசியிருப்பேன்னு வச்சுக்கோங்க. நெறைய பேருக்கு கவனம் இதுல இருக்கலாம். சில பேருக்கு கவனம் வந்து என்ன பண்ண போறோம்? பஸ்ஸுக்கு லேட் ஆச்சு, ட்ரெயினுக்கு லேட் ஆச்சு. வாட் நெக்ஸ்ட் அப்படின்றத பத்தியான தாட் ப்ராசஸா இருக்கலாம். இன்னும் சில பேருக்கு இவன்லாம் மீட்டிங்க்கு வந்திருக்கான். போன தடவ இவன் ஏதோ என்ன பண்ணான். அப்படின்னு அவங்க பழச திங்க் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாரி உங்க மூளை என்ன பண்ணும்னா, ஒண்ணா பழைய விஷயத்த திங்க் பண்ணி உங்கள வந்து தூண்டும். என்ன பண்ணும்னா, பாதுகாப்பு குடுக்குது. ஏய் ஏற்கனவே ஒரு தடவ குழியில விழுந்துட்ட. இன்னொரு தடவ விழுகாத. ரொம்ப கவனமா இரு. இந்த மனுஷன் உனக்கு இத பண்ணியிருக்கான். அப்ப திரும்ப பண்ணிடுவான். அதனால நீ கவனமா இரு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த உங்களுக்குள்ள யாருக்கும் தெரியாம சைலன்ட்டா உங்களுக்கு வந்து ஆர்டரிங் பண்ணிக்கிட்டே இருக்கு. அவன்ட்ட பேசாத, இல்ல போகாத அப்படின்ற மாரி ஆர்டர் பண்ணுது. இல்ல போன தடவையே ரூ. 2000 குடுத்து ஏமாந்துட்டா, இந்த தடவ ஏமாறாத அப்படின்னு ஒரு அவேர்னஸ உங்களுக்கு குடுத்துட்டே இருக்கு. இல்லையா? இந்த பக்கம் என்ன பண்ணுதுன்னா, நாளைக்கு எப்படி இஎம்ஐ கட்டப் போறோம்? இன்னும் கிளையன்ட் வரலையே! நாளைக்கு என்ன பண்றது? இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா இங்க உட்காந்துட்டோமே! 10,000 சம்பாதிக்காம போச்சே! இன்னைக்கு உட்கார்ந்தது ஒர்த்தா இல்லையா? நம்மளுக்கு கீழ நம்பர் போடுவாய்ங்களா? மாட்டாய் 1008 கேள்வி வரும்ல. இதெல்லாம் சேர்ந்து எதிர்காலத்தை பற்றி திட்டமிடும். அப்ப இந்த இறந்த காலமும், இந்த எதிர்காலத்தையும் தான் உங்க மூளை இயக்கும்போது, நீங்க நிகழ்காலத்துல எப்படி வாழ்வீங்க? நிகழ்காலத்துல வாழாம உங்களோட விதிய நீங்க எப்படி மாத்த முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. எதிர்காலத்த உங்களால உருவாக்க முடியாது. இல்ல எதிர்காலத்த நீங்க உருவாக்கலாம். அந்த விதிக்கெல்லாம் அப்பாற்பட்டு இறந்த காலத்த நீங்க திரும்ப மீட்டெடுக்க முடியுமா? அத வச்சு என்ன பண்ண போறீங்க? அத பத்தி யோசிச்சிட்டே இருந்து உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ஆனா அந்த மனித மொழியோட டிசைனே இப்படித்தான். இதற்குத்தான் நம்ம சித்தர்கள் கண்டுபிடிச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லிக் குடுக்குறேன். இன்னைக்கு இந்த இடத்துல வந்து இதை கேட்பவர்கள், இங்க நீங்க பார்க்கிறவர்கள் எல்லாம் சத்தியமாக கொடுத்து வைத்தவர்கள். அதான் உண்மை. இது பேரு கணேச முத்திரன்னு சொல்லுவாங்க நம்ம இதுல. கணேச முத்திரை யார் பயன்படுத்துகிறார்களோ, ஒரு 3 நிமிஷம் பயன்படுத்தி, ஒரு 20 நாள்கள், 21 நாள்கள் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா, மிகப்பெரிய வாழ்வியல் மாற்றத்த நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு எது வேணுமோ அது கிடைச்சிரும். ஏன்னா, இந்த பக்கம் இருக்கிறது இடது பக்க மூளை. இந்த பக்கம் இருக்கிறது வலது பக்க மூளை. எப்போ ஒரு மனிதன் இடது பக்க மூளையும், வலது பக்க மூளையும் ஆக்டிவேட் ஒரே மாரி பண்றானோ, அவனால தான் நிகழ்காலத்தில் வாழ முடியும். இதுதான் சத்தியம். இதுதான் சயின்ஸ் சொல்லுது. ரைட் பிரெயினையும், லெஃப்ட் பிரெயினையும் ஈக்குவல் பண்ணி ஆக்டிவேட் பண்ணக்கூடிய மனுஷங்க தான் வெற்றியாளர்களாக திகழ்வார்கள். அப்ப ரைட் பிரெயினும் லெஃப்ட் பிரெயினையும் ஆக்டிவேட் பண்ற அளவுக்கு என்னுடைய சூழல் இல்ல. என் மூளை நெறைய விஷயத்துல இருக்கு. இவங்கலாம் சொல்ற மாரி என்னுடைய மூளைன்னு சொல்லக்கூடிய என் குரு வேற வேலைய பார்த்துட்டு இருக்கான். அவன் எங்கேயோ போய் மறைஞ்சுட்டான். 6, 8ல மறைஞ்சுட்டான். 10ல மறைஞ்சுட்டான். ஏதோ ஒண்ண பண்ணிட்டான். காரகோ பாவன அஸ்தி குடுத்துட்டான். என்னவோ பண்ணிட்டான். குரு தான் ஜாதகர். அப்ப இத சரி பண்றது எப்படின்னா, ரெடியா? பார்க்கலாமா? வாழ்க்கைக்கான மிகப்பெரிய சூட்சுமம் இது. இந்த கை இருக்குல்ல, இந்த லெஃப்ட் ஹேண்ட், இந்த கை, இந்த கை. இது 2யும் இப்படி பிடிச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். தெரியுதா? இத இப்படி பிடிச்சுக்கோங்க. ஆமா. கனெக்டிங் பீப்பிள் அவ்வளவுதான். இது அப்படியே கொஞ்சம் இழுங்க. லைட்டா இப்படி இழுங்க. அப்படியே இழுத்துட்டு உங்க மூச்ச ஹோல்ட் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஹோல்ட் பண்ணிட்டீங்களா? அப்படியே மூச்ச பிரீத் பண்ணுங்க. லைட்டா விடும்போது உங்க முதுகு தண்டுவடத்துல சுர்ருன்னு ஒரு கோடு போகும். போச்சுன்னா முத்திரை கரெக்ட்டா பண்றீங்கன்னு அர்த்தம். சனி வேலைய காட்டுறான்னு அர்த்தம். திரும்ப இப்படி திருப்பிக்கோங்க. அகைன் திரும்ப இப்படி திருப்பிக்கோங்க. திரும்ப இப்படி இழுத்துக்கோங்க. அப்படியே இழுக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஹோல்ட் பண்ணுங்க.
பிரீத் அப்படியே விடுங்க. இந்த நேரம் என்ன பண்ணா உங்க முதுகு சுருன்னு ஒரு ஏறி ஆச்சுல, அப்படியே உங்க பின்னாடி கூட L1 L2 கிட்ட அந்த வலி அப்படியே வந்து இறங்கும். திரும்ப எகைன் இப்படி பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 9 தடவ கிளாக் வைஸ்ல, திரும்ப ஆன்டி கிளாக் வைஸ்ல, திரும்ப இதை நீங்க எத்தனை தடவை இப்படி பண்றீங்களோ, நான் 9 தடவைன்றது ஒரு பிராக்டிஸ்க்கு சொல்லியிருக்கேன். எவ்வளவு தடவை இந்த முத்திரையை நீங்க பண்றீங்களோ, உங்களுடைய ரைட் பிரெயினும் உங்களுடைய லெஃப்ட் பிரெயினும் ஆட்டோமேட்டிக்கா ஒரு இடத்துல இயங்கி உங்களுக்கான பிராக்டிக்கல் வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிச்சிருவீங்க. அப்ப நீங்க பிராக்டிக்கலா வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எதை பத்தி நீங்க கவலைப்பட மாட்டீங்க. கவலைப்படாட்டியே நம்மளுக்கு கண்ணீர் வராது, கடன் வராது, அழுக வராது, எதுவுமே வராது. சந்தோஷமா மட்டும் தான் இருப்போம். ஏன்னா இந்த 2 உணர்வையும் என்ன பண்ணும், உங்களுடைய பிளேனட் சக்கராவை ஆக்டிவேட் பண்ணும்போது இயல்பாகவே உங்களுக்கான சந்தோஷ நிலையை இது கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ இது சாதாரணமாக உங்களை நீங்க நிகழ்காலத்துல வைத்துக் கொள்வதற்கான முத்திரை. இதை ஃபர்ஸ்ட் பண்ணி முடிச்சிட்டீங்க. அடுத்த கேள்வி என்ன வரும்? காசு வரணும் மேடம். எல்லாம் ஓகே, இழுத்தாச்சு, ஸ்டெடியா இருக்கேன், கெட் ரெடி. வாங்க, நான் ரன்னிங்ல ஓட ரெடி, கோடெல்லாம் போட்டாச்சு, எனக்கு நம்பர்லாம் கொடுத்தாச்சு, இத்தனை மக்கள் முன்னாடி நான் ஓடணும், ஓடி நான் ஜெயிக்கணும், என்னுடைய அடையாளம் எதுவா இருக்கணும்? எனக்கான பணமா இருக்கணும். அதுதானே இந்த காலத்துல எல்லாம் சொல்ற விஷயம். அப்ப பணம் வர்றதுக்கு ஒரு முத்திரை போட்டுடலாமா? ஓகே. பணம் வர்றதுக்கு உட்கார்ந்த இடத்துல இருந்து ஒரு முத்திரையை போடணும்னா யாரை கூப்பிடணும்? மகாலட்சுமியை தான் கூப்பிடணும். மகாலட்சுமி முத்திரையும் இப்போ உங்களுக்கு ஒரு சக்தி முத்திரையும் நான் சொல்லித்தரேன். குபேர முத்திரைலாம் நிறைய நீங்க பார்த்தீங்க, வீடியோலையும் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் போகும்போது ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ மகாலட்சுமி முத்திரை போடலாம். ஓகே. மகாலட்சுமி முத்திரை போடுறதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. முதல்ல மகாலட்சுமியை கூப்பிடணும். வீட்டுக்காரமே 10 தடவை கூப்பிட்டா தான் ஒரு ஃபோனெல்லாம் வச்சுட்டு மகாலட்சுமி மட்டும் உடனே வந்துருவாளா? அதனால கொஞ்சம் மகாலட்சுமியை கூப்பிடணும். மகாலட்சுமி எங்க இருக்கா? அவங்களோட உள்ளங்கையில தான் இருக்கா. அப்ப நல்லா உள்ளங்கையை தடவிக்கோங்க 2 பக்கம். கணத்தை தடவக்கூடாது, உள்ளங்கையை தான் தடவணும். ஆமா, ஓகே, அது உண்மைதான். குருநாதரை போய் டிஃபரெண்ட் பண்ணிட்டீங்களா? பண்ண ஒரு சூடு பறக்கும். சூடு வருதா? வந்துருச்சுன்னா உடம்பு நெருப்பு தத்துவத்துக்குள் இயங்க ஆரம்பித்தது என்ற உடனே கை எப்படி இப்படி பண்ணுங்க, 5 விரலையும் இப்படி பண்ணுங்க. நான் ரெடி அப்படின்ற சமிக்கைகளை நீங்க உங்களுடைய மூளைக்கு அனுப்புறீங்க. அலாரம் அடிக்குது, இதுதான் அலாரம்க்கான சிம்பிள். இதெல்லாம் என்னன்னா மூளைக்கான ஒரு டெம்ப்டேஷன் கொடுக்குறீங்க. கொடுத்து முடிச்சுட்டு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த விரல், இந்த 2 விரலையும் மடக்கிடணும். கீழே இருக்க 2 விரலையும் மடக்கிடணும். கட்டை விரல் 2 இப்படி சேர்த்துடணும். நடு விரல் இருக்குல்ல, இந்த சனி விரல்னு சொல்லுவோம், அந்த நடு விரல் இதை நேரா வச்சுக்கணும். இந்த 2 விரலையும் இப்படி வச்சுக்கணும். அவ்வளவுதான். இந்த ஒரு விரலை விட்டீங்கன்னா உங்களுக்கான நியூ பிகினிங் தேவைன்னா இந்த ஒரு விரலை மட்டும் விட்டுக்கோங்க. நான் ஒரு புதிய பிசினஸ் ஆரம்பிக்க போறேன், அதுக்கு எனக்கு காசு வேணும்னா இந்த ஒரு விரலை மட்டும் இப்படி வெளியே விட்டுருங்க. ஏன்னா இதுதான் புதனோட விரல். அப்ப மொத்தம் 3 விரல் மடங்கி இருக்கணும். இந்த ஒரு விரல் உங்க வலது கையில இருக்கக்கூடிய ஒரு விரல் மட்டும் வெளியில இருக்கணும். இது 2ம் இந்த சனி விரல் தூக்கி இருக்கணும். இது இப்படி இருக்கணும். இதுதான் மகாலட்சுமி முத்திரை. இல்ல மேடம் எனக்கு காசு தான் வேணா, இதையும் மூடிடுங்க. இந்த இடம் நல்லா பார்த்துக்கோங்க, தெரியுதா? நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இந்த அமைப்பு தான் ஒரு முக்கோண வடிவம். இது வந்து உங்க 2 பேர் இந்த 2 இடத்துலயும் இருக்கக்கூடிய சனி காரகத்துவத்தை இயக்கும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் தான். கண்டிப்பாக வேலை கிடைச்சே தீரும். அதுல எந்த மாற்றம் இடத்துல வேலை கிடைச்சா காசு வந்துடும். மகாலட்சுமி ஆட்டோமேட்டிக்கா வந்துருவா. இதுதான் மகாலட்சுமி கையில இருக்கக்கூடிய வணக்க சிம்பிளும் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். 2 யானைகளோட சிம்பிள், நடுவில் இருக்கக்கூடிய நாடகம் இதுதான். பிந்து மண்டலம் இப்படிதான் இருக்கும். இதுதான் ஒரு உச்சம். நீங்க எதை போட்டாலும் இந்த நடுப்புறத்தில் இருக்கக்கூடிய பிந்து இந்த நாளத்துல தான் இருக்கும். இதுதான் மகாலட்சுமிக்கான முத்திரை. இதெல்லாம் கையை மடக்கி காலை மடக்கி கையெல்லாம் வலிக்குது மேடம், உங்க முத்திரைலாம் சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லுங்க அண்ணா, உங்களுக்கு நான் ஒரு மகா முத்திரையை சொல்லித்தரேன். இது பண்ணீங்கன்னா காசு வேணா, இது பண்ணாதான் காசு கொடுப்பா மகாலட்சுமி, இல்லாட்டிலாம் கொடுக்க மாட்டா. கஷ்டப்பட்டு காசை வர வச்சுக்கிறது உங்களுடைய தனித்திறமை. அதெல்லாம் தாண்டி நான் வந்து எல்லாத்தையும் அடையக்கூடிய ஒரு ஆற்றல் வேணும்னா ரொம்ப சிம்பிள். இதே மாதிரி கையை நல்லா இது பண்ணிக்கோங்க, 10 நிமிஷம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த 2 விரல் உங்களுடைய ஆள்காட்டி விரலும் உங்களுடைய கட்ட விரலும், அவ்வளவுதான். இதுதான் மகா முத்திரை. யோனி முத்திரைன்னு சொல்லுவாங்க. இது மகா முத்திரை. இந்த முத்திரை நான் எப்பயுமே இந்த முத்திரையை பயன்படுத்தி நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த முத்திரையை பயன்படுத்தினால் சகலரும் வசியமாவாங்க. வசியம்னா உடனே கெட்ட வார்த்தை நினைச்சுக்காதீங்க, ஓகேவா? வசித்துவம்ன்றது உங்களுக்குள்ள நான் நிலைப்படுறதும் எனக்குள் நீங்கள் நிலைப்படுறதும்ன்றது ஒன்று இருக்கணும். வீட்டில் புருஷ முன்னாடி சண்டை வந்தா இதை பண்ணுங்க. ஒரு 4 இடத்துல போய் உட்காந்துக்கிறீங்கன்னா, ஒரு மீட்டிங் போறீங்க, உங்களுக்கு மட்டும் சீக்ரெட் சொல்லித்தரேன். என்ன, 4 இடத்துல போறீங்க, ஏதோ ஒரு நீங்க ஒரு மெடிக்கல் ரெப்பா இருக்கீங்க, இல்லை டார்கெட் முடிக்கக்கூடிய ஆளா இருக்கீங்க, யாரா இருந்தாலும் இந்த முத்திரையை பயன்படுத்திட்டு நீங்க போய் ஒரு ஆள்கிட்ட போய் பேசுனீங்கன்னா, மடியில் எப்படி வச்சுட்டு பேசுங்களேன். அவர் உங்க கண்ணை மட்டும் தான் பார்ப்பாரு. ஏன்னா அதுல இருந்து போகக்கூடிய வேவ் அவர்கிட்ட உங்க முகத்தை வேற மாதிரி ஷைன் பண்ணி காட்டும். உங்களுக்கு அதனால புரிஞ்சுக்க முடியாது, அவருக்கு அது தெரியும். இந்த மகாமுத்திரையை நீங்கள் பயன்படுத்தும் போது பேரே என்னது? மகாமுத்திரை. எது கேட்டாலும் கொடுக்கக்கூடியது இந்த மகாமுத்திரை. இதை நீங்க பயன்படுத்த 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 மிகச்சரியான ராஜயோகம் உங்களை தேடி வந்துட்டே இருக்கும். இதெல்லாம் முடிஞ்சு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கணும். எனக்கு இந்த வேலைக்கு போய் அது யாருங்க இந்த மோதிர செயின்லாம் கையில அசிங்கமா மாட்டிக்கிட்டு அப்படின்னு என்ன மாதிரி ஆளா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு முத்திரை சொல்றேன். குஜாலா இருக்கிறதுக்கு ஒரு முத்திரை சொல்லவா? ஜாலியா இருக்கணும்ல, ஜாலியோ ஜில்கானாவா இருக்கணும். இருக்கணுமா வேணாமா? இருக்கணும்.
அப்போ வந்து ஹாப்பியா இருக்கணும். எப்ப பார்த்தாலும் என்ன கடனு, நோய், எதிரி, வேலைக்கு போறது, கைய முடக்க. நானே பிரச்சனை உங்கட்ட வந்தா நீங்க என் கை கால்லாம் இழுத்து விட்டு இன்னும் கொஞ்சம் பிரச்சனை ஆக்கி விட்டுருவீங்க போல. முத்திரைன்ற பேர்ல. இந்த இந்த முத்திரை பேர் என்ன தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிச்ச முத்திரை. இது பேரே உஜாஸ் முத்திரை. நல்லா இருக்குல்ல? குஜால் முத்திரை தான் இது பேர். நான் அதுக்கு அப்படிதான் வச்சிருக்கேன். ரொம்ப சிம்பிள். நான் இப்ப கூட உட்கார்ந்திருக்கும்போது அதான் பண்ணிட்டு இருப்பேன். நீங்களும் அத பண்ணீங்கன்னா, சுக்கிரனாவது, சந்திரனாவது எல்லா மன்மதனும் உங்ககிட்ட தான் வந்து உட்கார்ந்திருப்பான். யாரையாவது வசீகரம் பண்ணணும், இல்ல நீங்க பார்க்கும்போதே அழகா இருக்கணும், இயல்பாவே நீங்க அழகு தான், இன்னும் கொஞ்சம் அழகாகணும் அப்படின்னீங்கன்னா, இந்த முத்திரையை பண்ணாலே மோர் தென் எனஃப். கிளியர்? பண்ணிடலாமா? இதுக்கு நம்ம கையெல்லாம் தேய்க்க வேணாம். மகாலட்சுமி கோச்சுக்குவா. நம்ம இதுக்கு பண்ண வேண்டியது முதல்ல உங்களுடைய வலது கையை தூக்கி இப்படி, இடது கையை தூக்கி இப்படி நல்லா பம்ப் பண்ணிட்டு, நல்லா இப்படி இப்படி கையை இப்படி இப்படி பண்ணிக்கிட்டு, இந்த இருக்குல்ல இந்த 5 விரலையும் இப்படி மூடிடுங்க. ரொம்ப சிம்பிள். இவ்வளவுதான் மூடிட்டு, இது 2யும் இப்படி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஓகே. அடுத்து திரும்ப இப்படி பண்றீங்க. இப்ப முத்திரைக்குள்ள போறோம். அப்ப இது இல்லையா முத்திரைன்னு கேட்காதீங்க. இனிமே தான் முத்திரைக்குள்ள போறோம். குஜாலா இருக்கணும் உடனே நடந்துருமா? அதுக்கு நெறைய மெனக்கெடணும் சாமி. ஓகே. ஃபைன். இப்படி 2 கையும் கோர்த்துக்கோங்க. இது கோர்க்கும்போதே உங்க மனதுக்குள் ஒரு நம்பிக்கை உங்கள அறியாம பிறக்கும். நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா, பிரச்சனையில இருக்கும்போது உங்கள அறியாம பாருங்களேன். இந்த முத்திரைய நம்ம வாழ்க்கையில எல்லாருமே பயன்படுத்தியிருப்போம். ஆனா, நம்மளுக்கு இதுதான் இந்த முத்திரைன்னு தெரியாம இருந்திருக்கும். அப்ப நல்லா இத புடிச்சுக்கோங்க. நம்மள அறியாம ஏதாவது பிரச்சனை வரும்போது நம்ம டக்குன்னு நம்மளோட கைகள் கோர்த்திருக்கும். நம்மளுக்கு சந்தோஷம் வரும்போது நம்மளுக்கு தெரியாம நம்ம கை கோர்த்திருக்கும். ஏதாவது ஒரு படபடப்பு வரும்போது நம்மளுக்கு தெரியாம நம்ம கை கோர்த்திருக்கும். அப்ப இந்த முத்திரை இந்த 2 கையும் சேர்த்து இந்த இடம் இருக்குல்ல, இந்த கட்டை விரல். இந்த கட்டை விரல இப்படி புடிச்சுக்கோங்க. அவ்வளோதான். குஜால் முத்திரை ரெடி. ஓகே. அவ்வளோதான். இத வச்சுட்டே இருந்தீங்கன்னா போதும். சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் என்ன மாரி எப்ப பார்த்தாலும். கவலையே பட வேணாம். எந்த ராஜா எந்த பட்டணம் போனா என்ன, மைதிலி அக்கா கீழ என் நம்பர் போட்டா என்ன, போடாட்டி என்ன. அதனால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்ற மாரி கூல். எப்பயுமே இந்த முத்திரையை நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்த அதே மாரி தான். இதுல இருந்து தான் வர்றது இந்த மகா முத்திரை. நான் இப்ப சொல்லியிருக்கேன். இந்த சின் இருக்கு பார்த்தீங்களா, இந்த சின் பகுதியில நீங்க இத வைத்துக் கொண்டிருக்கும்போது, இந்த சின் பகுதியில நீங்க வைத்திருக்கும்போது உங்களுடைய வருமானம் இரட்டிப்பாகும். ஏன்னா காலபுருஷ தத்துவத்தில் இதுதான் உங்களுடைய 2ஆம் இடமாக சொல்லப்படுகிறது. இந்த சின்ல இருந்து தான் உங்களுக்கான நெறைய நரம்புகள் எல்லாம் உங்களுடைய இந்த இடத்த ஆக்டிவேட் பண்ணி உங்க பிரெயின்ல போய் உங்க பீனியல் கிராண்ட் சக்கராவ இயக்குது. அப்ப இந்த முத்திரைய மகா முத்திரையாக இருந்தாலும் சரி, நார்மலா நான் சொன்ன இந்த உஜாஸ் முத்திரையும் இப்படி வைத்துக்கொண்டு, நீங்க அழகா உட்கார்ந்து பேசிட்டே இருங்க. இல்லையா கீழ இப்படி வச்சுட்டு, சொல்லு. பாடு. நீ பாடுயா. நீ என்ன சொன்னாலும் நான் சிரிச்சுட்டு தான் இருப்பேன். டார்கெட்லாம் முடிக்க முடியாது. என்கிட்ட மகாலட்சுமி இருக்கா, என்கிட்ட மகா மந்திரம் இருக்கு. நான் முடிக்கலான்ற மாரி 21 நாள் பண்ணீங்கன்னா, 30 நாள் டார்கெட்ட 21 நாள்ல முடிச்சிடலாம். கிளியர்? ஸோ இது வந்து 3வது ரகம் உட்கார்ந்த இடத்துல இருந்தே, என்னால வந்து கோவிலுக்கு போ முடியாது. என்னால வந்து விளக்கேத்த முடியாது. என்னால எதுவுமே பண்ண முடியாது. அடுத்து 3வது ரகம் இந்த சின்முத்திரை. அடுத்த கேள்வி கேட்கும். மேடம் நீங்க சொன்னீங்க, காலையில வந்து உட்கார்றது 1, அப்புறம் 10:50க்கு 1, அதுக்கப்புறம் கரெக்ட்டா 11:55க்கு 1. இதுக்கு கொஞ்சம் ஸ்வீட் அப்படியே 12 மணிக்கு கரெக்ட்டா நான் போணும், பஸ் வந்துரணும். அந்த மாரி ஏதாவது இருந்தா சொல்லுங்க அப்டின்னீங்கன்னா, அதான் 4வது விஷயம். அதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா தான் கிடைக்கும். அப்புறம் நான் மார்க்கெட்டிங் பண்றேன். நான் வந்து அத பண்றேன், இத பண்றேன்னு சொல்லுவீங்க. இதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. நான் என்ன ஆய்வு பண்ணேனோ, அதத்தான் இப்ப உங்ககிட்ட சொல்லப் போறேன். கிளியர்? அடுத்து நம்ம சொல்லக்கூடியது உபரத்தினங்கள். உபரத்தினங்கள் வேலை செய்யுமா? வேலை செய்யாது. நெறைய கேள்வி எனக்குள்ளயே கீழ போட்டே இருப்பாங்க. தெரியாத்தனமா சொல்லிட்டேன். எந்த கேள்வியா இருந்தாலும் கேளுங்க. என்னென்ன கேள்வி கேட்கறதுன்ற அளவுக்கு கேள்வியா கேட்டு தள்ளுறீங்க. இப்ப உபரத்தினங்கள் பலிக்குமா? பலிக்காதா? நெறைய பேரு பலிக்குன்றாங்க. இல்ல அமேசான்ல வாங்குனா தான் பலிக்குமா? இல்ல இப்படி விபூதி, ஊதுபத்திலாம் காட்டுற அம்மாட்ட வாங்குனா தான் பலிக்குமா? இல்ல வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ற அக்கா தான் குடுத்தா தான் பலிக்குமா? அப்படின்னா, உங்களுக்கு பலிக்கணும்னு விதி இருந்தா, பக்கத்து வீட்டுக்காரன் குடுத்தா கூட பலிக்கும். அத நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு. முதல்ல எல்லா உபரத்தினையும் நீங்க போடணுமா? முதல்ல உபரத்தினங்கள பத்தி பேசினா, அது ஒரு பெரிய கிளாஸ் ஆயிடும். அத இன்னொரு தடவ பார்ப்போம். சிம்பிளா இப்ப நம்மளுக்கு தேவை என்னன்னா, விதியை வெல்லணும். நம்ம கேட்கறது காசு பணம்லாம் கிடையாது. விதிய வெல்லணும். விதின்றது என்ன? எதுவுமே முடியவே முடியாதுன்னு சொல்ற விஷயத்த முடிச்சு காட்டணும். கிளியர்? அவ்வளோதான். இதுக்கு மேல நீ வந்து உனக்கு கல்யாணம் ஆவாது. இதுக்கு மேல உனக்கு புள்ள பிறக்காது. இதுக்கு மேல நீ வீடு அமையாது. நோ வே அப்படின்னு சொல்றத எஸ் ஐ அம் ஆன் த வேன்னு சொல்லணும். கிளியர்? அதுதான் வந்து இருக்கிறதுலே சரியான விஷயம். அப்ப அத பண்றதுக்கு இந்த உபரத்தினங்கள் உங்களுக்கு உறுதுணை மட்டும் இல்ல, பெருந்துணை புரியும். அப்ப இந்த உபரத்தினங்கள நீங்க எத பயன்படுத்தணும் அப்படின்றது இருக்கு. இப்ப நான் யூசுவலி எப்பயுமே இத போட்டிருப்பேன். நீங்க பார்த்திருப்பீங்க. இப்போ இது உங்களுக்கு கொண்டு வந்து காட்டுறேன். ஏன்னா எப்பயுமே ரத்தினங்கள், கற்கள் இதெல்லாம் தாண்டி நவரத்தினங்கள் போடலாமா, வேணாமா அப்படின்ற ஒரு கான்ட்ரோவர்சிலாம் பின்னாடி வச்சுக்கலாம். அதெல்லாம் மன்னர்கள் மட்டுமே பயன்படுத்தலாம். இல்லாட்டி ஒவ்வொரு கற்களுக்கும் ஒவ்வொரு அதிர்வுகள் இருக்கு. அது ஒரு டென்சிட்டி இருக்கு. அதெல்லாம் எடுத்தா அது ரொம்ப நேரம் ஆயிடும். அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நம்பளுக்கு வயிறு வலிக்குதா? எதுக்கு ரூ. 200 குடுத்துட்டு, பேசாம ஒரு ரூ. 50க்கு பேனா வாங்கி போட்டா சரியா போகும்ன்னு என்ன மாரி கேட்டகரியா இருந்தீங்கன்னா, நீங்க இந்த உபரத்தினங்கள பயன்படுத்திக்கோங்க. கிளியர்? ஏன்னா அங்க போனாலும் அவரும் பிஏ என்ன சுருக்கி சுருக்கி எழுத போறாரு. நம்ம டைரக்ட்டா போய் வாங்க போறோம். அவ்வளோதான் வித்தியாசம். ஃபைன். இந்த கல் இருக்குல்ல, இந்த உபரத்தினத்தோட பேரு வந்து இந்த உபரத்தினத்த நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் ஆரம்பிக்கும்போதே சொன்னேன். உபரத்தினங்கள்லாம் வந்து ஃபாரின்ல கண்டுபிடிச்சாங்க. இப்ப அதானே சொல்லிட்டு இருக்காங்க.
கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ் கரெக்ட். நான் கரெக்டான வார்த்தையில சொல்றேன்னா, கிறிஸ்டல்ஸ் போட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிடலாம். அந்த அக்கா வந்து போட்டிருந்துச்சு, இந்த அக்கா போட்டுருச்சு, ஆஸ்திரேலியா அதிபர் போட்டிருக்கார், அமெரிக்க துணைவர் போட்டிருக்காரு, விஜயோட புள்ள போட்டிருக்கான், மிஸ்கின் சார் போட்டிருக்காரு. கிறிஸ்டல்ஸ். அடம் நாங்க தான்யா கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நீங்க நம்ப மாட்டீங்க. தமிழ்ல இதுக்கு ஒரு பேர் இருக்கு தெரியுமா? இது பேர் இங்கிலீஷ்ல என்ன தெரியுமா? ஓப்பல்னு பேர். இந்த ஓப்பல் எதற்கு இணையானதுன்னா, வைரத்திற்கு இணையானது. வைரம்லாம் வாங்க முடியலன்னா, இத வாங்கி போட்டுக்கிட்டா போதும். எனக்கெல்லாம் வைரம் வாங்க காசு இல்ல. அதனால தான் இத வாங்கி போட்டுருக்கேன். சரியா? ஆனா வைரம் பண்றத விட 100 மடங்கு அதிகமா இது வேல பண்ணும். இந்த ஓப்பலுக்கு தமிழ்ல சொன்ன பேர் என்ன தெரியுமா? பாலும், தேனும் கலந்த மாரி இருக்கக்கூடிய வண்ணக்கல். நாலடியார் சொல்லுதுப்பா. நான் சொல்லல. நற்றிணையில வந்திருக்கு. பாலும், தேனும் கலந்த கல். அப்போ நற்றிணை காலம் எங்க இருக்கு? அந்த காலத்துல இருந்தே உபரத்தினங்களையும், ரத்தினங்களும் நாம் பயன்படுத்திக் கொண்டே தான் இருக்கிறோம். இன்னைக்கு வந்துட்டு நாங்க வந்து கிறிஸ்டியன் யூஸ் பண்ணோம். நாங்க முஸ்லிம்ஸ் இத போடுவோம். எதுக்கு ஜாதியெல்லாம் பிரிச்சு உள்ள கொண்டு வந்துட்டு, ஃபாரின்காரன் சொன்னா இந்த கல் உடனே வந்து கிறிஸ்டல் பயன்படுத்தினா ஜெயிச்சிரலாம். தமிழ்நாட்டுக்காரங்க புலம்பி புலம்பி சொன்னா ஜோசியர் பரிகாரம் வாங்குறதுக்கு 50,000 1,00,000 ஆட்டே போறாருன்னு எங்க மேல பழிய போடுவீங்க. இல்ல. உண்மையான விஷயம் இது மட்டும் தான். அப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னா, வைரத்திற்கு இணையான ஒரு விடயத்தை பண்ணும். வைரம் எத குறிக்கும்? நம்மளுக்கு எல்லாம் தெரியும். சுக்கிரனை குறிக்கும். அப்ப சுக்கிரன் யாரு? காசு பணத்த குடுக்கக்கூடியவர். சுகத்தை குடுக்கக்கூடியவர். உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது என்று சொல்லக்கூடிய அத்தனையும் குடுக்கக்கூடியவர் யாருன்னா சுக்கிரன் தான். ஒண்ணு மட்டும் சொல்றேன். என் அனுபவத்துல சொல்றேன். இந்த குரு பையல நம்பி போறதுக்கு சுக்கிரன் நம்பி போயிடலாம். அவன் கெட்டவன்னா கூட நல்லது தான் பண்ணுவாரு. இவர் குடுப்பேன் கடைசி வரைக்கும் பிப்ளிகா பிளானே காட்டுவாரு. குடுக்க மாட்டாரு. அதனால சுக்கிரனை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஆக்டிவேட் பண்றீங்களோ, அதனால தான் மகாலட்சுமி போய் சுக்கிரன்ல உட்கார்ந்திருக்கா. புரியுதா? குரு கிட்ட போய் யாராவது உட்கார்ந்திருக்காங்களா? அவர் தனியா சிங்கிளா உட்கார்ந்திருக்கு. அப்ப மகாலட்சுமி ஆக்டிவேட் பண்ணா சுக்கிரன் ஆக்டிவேட் பண்ணும். திரும்ப திரும்ப சொல்றேன். மகாலட்சுமியை பணத்திற்குள் மட்டும் கொண்டு வந்து நிப்பாட்டி விடார்கள். அந்த பணத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்வியலை மாற்றக்கூடிய காரணியாக அந்த பணம் இருக்கிறது. அவ்வளவுதான். இப்ப நீங்க உங்ககிட்ட ஒரு அறிவு இல்லன்னா தப்பா எடுத்துக்காதீங்க. பணத்த குடுத்தா உங்கள 10 பேர் பின்னாடி அறிவாளின்னு சொல்றதுக்கு ஆள் இருப்பாங்க. உங்ககிட்ட திறமை இல்லாட்டி பணத்த குடுத்தா ஒரு 10 பேர் பிஏவா வந்து உங்கள வளர்த்தி விட்டுருவாங்க. உங்ககிட்ட பணம் இருந்தது அப்படின்னா ஒரு 100 பேர் வந்து உங்கள அரசியல் கட்சி தலைவராகி உங்கள பெரிய ஆக்கிடுவாங்க. அப்போ உங்களுக்கான ஆளுமை தீர்மானம் செய்யக்கூடியது எது? இந்த பணம். அப்ப இந்த பணம் என்பது உங்களுடைய விதியை மாற்றக்கூடியதாக இருக்கு. அதனால தான் இந்த பணத்த பத்தி பேசுறேன் தவிர, பணம்னோனே உடனே வந்து கோடீஸ்வரன் அது அதுக்குள்ளலாம் போயிடாதீங்க. இந்த பணம் என்பது உங்களுடைய வாழ்வியலை, உங்களுடைய தரத்தை, உங்களுடைய நடத்தையை, உங்களுடைய சிந்தனையை, உங்களுடைய செயல்பாட்டை, உங்களுடைய அங்கீகாரத்தை, உங்களுடைய ஆணவத்தை, உங்களுடைய அடையாளத்தை காட்டக்கூடியது. அப்ப இதெல்லாம் வேணும்னா, நீங்க இத எடுத்து கையில போட்டாலே மோர் தென் எனஃப். அது நல்ல இடமா பார்த்து, நல்ல ஆளா பார்த்து போடுறதும், போடாததும் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம். அப்புறம் நான் மார்க்கெட்டிங் பண்றேன்பீங்க. எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல. போட்டுட்டு காசு வராட்டி என்ன கேட்கக்கூடாது. என்கிட்ட கேட்டா நான் அதுக்கானது குடுப்பேன். மத்தவங்கட்ட கேட்டா எனக்கு தெரியாது. ஓகே. ஆனா நான் குடுப்பேனான்னு இப்ப சொல்ல மாட்டேன். இப்போதைக்கு நான் குடுக்கல. நான் மட்டும் தான் ஒண்ணே ஒண்ணு வச்சிருக்கேன். ஓகே. கிளியர். அப்ப இத போடும்போது உங்களுக்கான பண வரவையும், ஆளுமை சக்தியையும், உங்களுக்கான சுகக்கேட்டையும், உங்களை நிந்தனை செய்பவரிடமிருந்து நீங்கள் விலகி போகக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த உபரத்தினங்கள் உங்களுக்கு வழங்கும். அப்ப இதெல்லாம் பண்ண முடியல எடுத்து ஜஸ்ட் கையில போட்டு போங்க. உங்களுக்கான விஷயத்த ஆட்டோமேட்டிக்கா இது வேல பார்க்கும். ஏன்னா ஒவ்வொன்னுக்கும் ஒரு அதிர்வு இருக்குல்ல. இந்த மைக்குக்கு ஒரு அதிர்வு இருக்கு. நான் உட்கார்ந்த சேருக்கு ஒரு அதிர்வு இருக்கு. நான் விடுற மூச்சுக்கு அதிர்வு இருக்கு. சின்ன பென்சிலா இருந்தாலும் அதுக்கு ஒரு அதிர்வு இருக்கு. அப்ப இதற்கும் அதிர்வுகள் இருக்கத்தான் செய்யும். அப்ப இத நீங்க பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கான வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் குடுக்கும். அடுத்து நான் சொன்ன இது டக்காய்ஸ் இதோட வேலை என்ன தெரியுமா? இது ஆக்சுவலா கழுத்துல போடணும். நான் கையில போட்டுட்டு இருக்கேன். நான் கையில போடுறதுக்கு பல காரணம் இருக்கு. இத நீங்க வந்து கழுத்துலயோ இல்ல கையிலயோ போடும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கான ஒரு பாதுகாப்பு குடுக்கும். இந்த பாதுகாப்பு குடுக்கும்போது என்ன ஆகும்னா, விதியை வெல்ல முடியுன்ற நம்பிக்கை உங்கள்ட்ட வரும். நான் இப்ப சொன்ன 3 முத்திரைக்கான 3 இத தான் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன் உங்கட்ட. சோ உங்களுக்கு நம்பிக்கை வரும்போது என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா எது வந்தாலும் பார்த்துக்கலான்ற தைரியம் வரும். தைரியம் வந்தாலே நீங்க துணிஞ்சு பண்ணிடுவீங்க. தைரியம் வராதனால தானே ஒரு மனுஷன் ஜெயிக்காம இருக்கான். தைரியம் வந்துச்சுன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் அக்காவும் நானும் பேசிட்டே இருப்போம். பண்ணலாம் விது பண்ணலாம் பண்ணுவோம்க்கா. எனக்கெல்லாம் தைரியம் சத்தியமா வரல. நான்லாம் மீட்டிங்லாம் போடல. 2 மாதாந்திர கூட்டம்லாம் இப்படி 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் நடத்தல. எனக்கு தைரியம் வரல. ஆனா எங்க அக்காவுக்கு தைரியம் வந்ததுல்ல. அப்ப தைரியம் வரணும் அப்படின்னா தான் ஒரு விஷயத்துல நம்ம துணிஞ்சு இறங்க முடியும். துணிஞ்சு இறங்குனா தான் உலகம் நம்மளை கொண்டாடும். கிளியர்? அக்கா உங்களுக்குலாம் இது தேவையே இல்லக்கா. உள்ளுக்குள்ளே இருக்கு. எங்களுக்கெல்லாம் இது தேவை. அதனால நான் போட்டுட்டு இருக்கேன். ஓகே. சோ அதனால இத பண்ணாலே போதும். அப்ப இந்த விஷயம். இது வந்து இன்னொன்னு என்னன்னா, உங்களுடைய 8ஆம் இடத்தை இயக்கும். இது 4ஆம் இடத்தை இயக்குற மாரி இது 8ஆம் இடத்தை இயக்கும். நீங்க எந்த மந்திர உச்சாடனம் பண்ணும்போதும், இந்த இத வச்சு நீங்க பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கான பாதுகாப்பு வளையமாக இயங்கும். அதே சமயம் அத எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருக்கும். நான் மீனாட்சின்னு சொல்லி இத வச்சிருக்கேன். இத வச்சுக்கோ மீனாட்சின்னு கையாட்டி காட்டும்போதெல்லாம் வீடியோல இதுல இருக்கிறது எல்லாம் இந்தான்னு உங்களுக்கும் வரும். நீங்களும் சூப்பரா இருக்க போறீங்க. இன்னையிலிருந்து உங்களுடைய லைஃபும் ஃபேண்டாஸ்டிக்கா மாறப்போகுது. ஓகே. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. நம்ம தான் விதிய மாத்த ரெடி ஆயிட்டோம்ல. விதிய மாத்த ரெடி ஆயிட்டாலே கெத்து வந்துருச்சுன்னு அர்த்தம். எத பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. சோ இந்த மாதிரியான உபரத்தினங்கள் மூலமாகவும் உங்களுடைய விதியை மாற்றிக்கொள்ள முடியும்.
மாற்ற முடியுமா? எஸ் முடியும். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியலும் இத்தகையானது. அடுத்து இருக்கக்கூடியது எண்கள். நான் ஒரு 4 எண் சொல்றேன். இதெல்லாம் கூட முடியாது. நான் ஆல்ரெடி ரிசர்வேஷன் பண்ணி கரெக்ட்டா அந்த நேரத்துல போய் உட்கார்ந்து ஏசி பஸ் தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கக்கூடிய ஆட்களுக்கு தான் கடைசி ஆயுதம் இந்த எண்கள். ஸோ எண்கள பயன்படுத்தினா கிடைக்குமா? எஸ் நான் கூட எண்கள் எழுதியிருக்கேன் கையில. எண்கள் மந்திரம் செய்யும். 100 விஷயமான மந்திரத்தை எண்கள் செய்யும். ஆனா அத நீங்க எப்படி பயன்படுத்துறீங்கன்றது ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு மட்டும் உங்களுக்கு ஒரு 3 நம்பர் சொல்லிட்டு போறேன். ஓகே. வழக்கமா யூடியூப்ல வர மாதிரி 808 521 நான் சனி பகவான்லாம் பாவம் அவர் எங்கேயோ இருக்காரு. அவரெல்லாம் நான் ஆக்டிவேட் பண்ணி பண்றதுன்னா பண்ணிக்கங்க. நானும் தான் பண்றேன். அப்புறம் சனி கோச்சுக்க போறாரு. அதனால அதெல்லாம் வேணாம். இப்போ ஒரு நம்பர் சொல்றேன். அதை இந்த விரலில் எழுதிக் கொள்ளுங்க. சனியோட விரல்ல இந்த நம்பர் எழுதிக்கங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நம்பர். 8 9 7 897 இந்த நம்பரை உங்களுடைய ஆகாய தத்துவமாக விளங்கக்கூடிய இந்த விரல்ல உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட்ல ஏன் லெஃப்ட் ஹேண்ட் இதுதான் ஹார்ட் இருக்கக்கூடிய இடம். உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா எதை நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வசீகரித்து விடலாம். இந்த எண் உங்களுக்கான வசீகரத்தன்மையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய தன்மையும் கொடுக்கும். ஓகே. அதே மாதிரி எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க. நானும் பயன்படுத்தி நிறைய வெற்றி அடைஞ்ச ஒரு நம்பர் சொல்றேன். 19751 19751 என் கையில நான் இப்போ அதான் எழுதியிருக்கேன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. எப்பயுமே நான் எழுதியிருப்பேன். இந்த நம்பரை கிரீன் கலர்ல பென்ல எழுதுனீங்கன்னா நான் ஓப்பன் சேலஞ்ச் தரேன். இந்த மீட்டிங்ல இந்த நம்பர் எழுதி ஒரு நாளுக்குள்ள உங்களுக்கு ஒரு 50 ரூபாய் ஜிபே வராட்டி வித்யா பேரை மாத்திப்பா. ஏன்னா 50,000 டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அண்ணாக்கு பண்ணிடலாம். அவருக்கு வந்ததுன்னா அவர் எனக்கு 50,000 டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். நீங்க தான் சாட்சி அதுக்கு. சரியா? முதல்ல நீங்க ட்ரையல் பண்றீங்க. ட்ரையல் அண்ட் எரர் பண்ணும் போதெல்லாம் 50,000 கூட இதுதான் இருக்கு. நம்மள்ட்ட இருக்க பெரிய பிரச்சனையே இதுதான். உட்காந்தோடனே எனக்கு 7 கோடி வேணும். நான் வேலை பார்க்கறதே வந்து 700 ரூபாய்க்கு எனக்கு 7 கோடி வேணும். எப்படி வாங்குறதே 5 ரூபா பேனாயாமா, இதுல 7 கோடி ரூபாய் வரணும். அது எப்படி வரும்? நம்ம வெள்ளி பேனா வாங்கி எழுதினா 7 கோடி ரூபாய் வரும். வாங்குறது 5 ரூபாய் பேனால வாங்கினா எப்படி வரும்? பட் ஸ்டில் கண்டிப்பாக வரும். 19751 இந்த நம்பரை உங்களுடைய விஸ்ல இந்த இடத்துல ஏன் எழுதுறோம்னா இந்த இடத்துல மணிக்கட்டு இருக்குது, நரம்பியல் இருக்கு. அது அப்புறம் பார்க்கலாம். ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. அதனால இந்த இடத்துல எழுதி வச்சாலே உங்களுக்கான வாய்ப்புகளை அது கொடுக்கும். அடுத்து ஒரே ஒரு நம்பர் சொல்றேன். பொண்டாட்டியோட சண்டை போடாம இருக்கணும், புருஷனோட சண்டை போடாம இருக்கணும். இன்னைக்கு மகளிர் தினம் வேற. எங்களை நீங்க கொண்டாடணும், எங்களுக்கு நீங்க துணி துவைச்சு தரணும், பாத்திரம்லாம் தேய்ச்சி தரணும் அப்படின்னா பெண்களே உங்களுக்காக மட்டும்தான் 820721 இந்த நம்பரை நீங்க எழுதுனீங்கன்னா உங்க வீட்டுக்காரர் உங்களுக்கு வசியம் ஆயிடுவார். 820721 820 721 இந்த நம்பரை எழுதுனீங்கன்னா நீங்க நிஜமாவே அந்த மனுஷன் ஐயோ பாவம் அப்படின்னு நீங்க பாவப்பட்டீங்கன்னா அந்த மனுஷனும் ஐயோ பாவம் என் மொட்டாடின்னு பாவப்படுவார். ஓகே. அதனால கிவ் அண்ட் டேக் பாலிசியை இந்த நம்பர் கொடுக்கும். சும்மா ஒரு விளையாட்டு சொல்றேன். வாட் எவர் இட் இஸ் எதா இருந்தாலும் நான் ஒரு பணம் கொடுத்துருக்கேன், ஒருத்தட்ட இருந்து வரல. நான் ஒரு அன்பு கொடுக்குறேன், அது எனக்கு திரும்ப ரிட்டர்ன் வர மாட்டேங்குது அப்படின்னு நீங்க பண்ணீங்கன்னா வாட் எவர் இட் இஸ் எனக்கு ரிட்டர்ன் வரல, நான் கொடுக்குறேன் எனக்கு வர மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த எண்களை நீங்கள் உங்களுடைய இடது கையில் எழுதி பயன்படுத்தும் போது ரோஸ் கலர் பென்ல பயன்படுத்தும் போது உங்களுக்கான அந்யோன்யமும் உங்களுக்கான அதிர்ஷ்ட காற்றும் திறக்கும். மற்றவை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.